தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। தேவனுடைய பிரதான கிருபையினாலும் அளவற்ற இரக்கத்தினாலும் அருமை ஆண்டவர் நம்மை இம்மட்டுமாக சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்து நம்முடைய தேவைகளை சந்தித்து தேவனுடைய சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட காணப்படும்படியாய் அருமை ஆண்டவர் இரக்கம் செய்தபடியால் நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். परमेश्वर की भरपूरी कृपा से और परमेश्वर की दया से परमेश्वर हमें अभी तक बचा कर ले आए, अच्छा देह और तंदुरुस्त देकर लाए, इसलिए परमेश्वर के नाम को धन्यवाद करते हैं। நாம் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி நாம் ஒரு பிரசங்கம் பண்ணோம். அதில் உள்ள தொடர்ச்சியை அடுத்தாலே வரும் என்று சொன்னோம். இடையில 2 வாரம் அதை குறித்து பிரசங்கம் பண்ண முடியவில்லை. हम जनवरी 30 तारीख को हमने जो प्रचार किया था तब हमने कहा था कि ये पूरा हुआ नहीं है, इसे हम अगले हफ्ते कंटिन्यू करेंगे। वो सप्ताह अभी आया है। அதனுடைய தொடர்ச்சி இந்த வாரத்திலே பிரசங்கிக்கப்படுகிறது. उसकी जो है कंटिन्यूएशन ये हफ्ते से हो रही है। ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்களை வாசிக்கலாம். और हम देखते हैं उत्पत्ति 26 4 और 5 को पढ़ सकते हैं। ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே என்று நாம் பார்த்தோம். यहाँ पर हम देखते कि इब्राहिम ने जो परमेश्वर की जो बातें को मानी कर लिखा गया है। கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய விதிகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் பிரமாணங்களையும் அவர் கைக்கொண்டு நடந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. परमेश्वर की आज्ञा मानकर उनकी आज्ञाओं विधियों और व्यवस्थाओं इनका पालन किया कर लिखा गया है। அப்படி நடந்தபடினாலே அவருடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவோம் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ऐसा लिखा गया है कि ऐसा माना है, इसलिए उनकी जो संतान है वो आकाश के तारांगण के समान उन्होंने அது மாத்திரமல்ல அந்த சந்ததிக்கு இந்த தேசம் முழுவதையும் கொடுப்போம் என்று ஆண்டவர் சொன்னார். केवल वो नहीं, इस संतान को पूरा देश दूंगा कर परमेश्वर ने कहा। அது மாத்திரமல்ல பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நீயே ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய் என்று அங்கே சொன்னார். और केवल वो भी नहीं, इस पृथ्वी के सारे जो जितने भी जातियों में से तेरा वंश आशीष होगा कर लिखा गया। அவர் கர்த்தருடைய சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார் என்று பார்த்தோம். और वो परमेश्वर की बात को ऐसे ही मानकर चला कर हम देखते हैं। தவம் இருந்து பெற்ற மகனை பலி கொடுக்க சொன்ன போதிலும் அதற்கும் அப்படியே கீழ்ப்படிந்து கடந்து சென்றார் என்று பார்த்தோம். और जो रुककर जो पाया हुआ जो बेटा को भी परमेश्वर ने जब बलि देने के लिए कहा तो उसके लिए भी उसने बातें मानी, हम देखते हैं। ஆண்டவர் சத்தியம் பண்ணி கொடுத்தார். परमेश्वर ने जो है सत्य करके दिया था। தேவனை காட்டிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே और परमेश्वर से बढ़कर कोई था नहीं, इसलिए தன்னை கொண்டே அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தார். उन्होंने अपने आप को लेकर वो एक शपथ खाई। நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உனக்கு இத்தனை ஆசீர்வாதங்களையும் தருவேன் என்று சொன்னார். तूने मेरी बात मानी इसलिए तुझे इतनी आशीषें मैं दूंगा कर परमेश्वर ने कहा। இதிலிருந்து நமக்கு ஒரு காரியம் நன்றாக தெரிகிறது. इससे हमें एक चीज पता चलता है, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாமும் கீழ்ப்படிந்து நாம் நடந்தோமானால், परमेश्वर की बातों को अगर हम भी मानकर चले तो கர்த்தர் சொல்லி இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அதன்படி ஜீவிக்க நாம் ஆரம்பித்தோமானால், और परमेश्वर की वचन के अनुसार हम अपने आप को सौंप कर उसके अनुसार अगर हमने जीना सीखा तो அந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். इब्राहिम को आशीष किया हुआ परमेश्वर நம்முடைய சந்ததியை பெருக பண்ணுவார். और अपनी जो संतान को बढ़ाएगा। தேசத்தில் குடியிருக்கிற நமக்கு अनेक ஆசீர்வாதங்களை அவர் தருவார். और जो हम जो इस संसार पर रहते हैं हमें भरपूर आशीष देगा। எல்லா ஜனங்களை காட்டிலும் நாம் மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் இருப்போம் என்று இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெரிகிறது. सारी जातियों में हम आशीषित होंगे कर हमें इस वचन कहती है। தேவன் ஆபிரகாமை அழைத்த போது परमेश्वर ने जब इब्राहिम को बुलाया, தான் இன்னிடத்துக்கு போக தெரியாமல் இருந்தாலும் தேவன் சொன்னபடி அவர் உடனே புறப்பட்டு சென்றார், அப்படியே கீழ்ப்படிந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. कहां जाना है ये न जानकर परमेश्वर ने जो भी कहा केवल उसी की बात मानकर वो चला गया। அப்படி அவருடைய குமாரனாகிய ஈசாக்கை குறித்து சொல்லுகின்ற பொழுது पुत्र ईसाक के बारे में देखते हैं, நீ எங்கே இருக்க வேண்டும், பஞ்சம் வந்தாலும் நீ எங்கே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னாரோ அங்கே தான் அவர் இருந்தார். अकाल पड़ी तभी भी तुम्हें जहां पर ठहरना है वहां पर ठहरना जब कहा तो वो वहीं पर ठहरा। இல்ல ஆண்டவரே இப்பொழுது இங்கே பஞ்சம் இருக்கு, இன்னொரு இடத்துல செழிப்பா நான் அங்க போகவா என்று கேட்கவில்லை. उसने ये नहीं परमेश्वर को कहा हे परमेश्वर यहाँ पे अकाल पड़ी है, मैं यहाँ पे नहीं रुकूंगा, मैं वहां जाऊंगा कर ना कहा। அப்படி இடத்துக்கு அவர் போகவும் இல்லை. वैसे जगह पर वो गया भी नहीं। சொல்லுகிறவர் கர்த்தர் சொல்லிவிட்டார், और जो बोलने वाला परमेश्वर बोल दिया, பஞ்சமே இருந்தாலும் இருக்கட்டும், अकाल हुआ तो भी रहने दो। ஈசாக் அப்படியே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். और ईसाक जो है हम देखते कि परमेश्वर की बातों की आधीन
मानी। அந்த பஞ்ச காலத்தில் அவர் விதை விதைத்தார், उस अकाल के समय पर उन्होंने बीज बोया அவர் விவசாயம் செய்தார், और वो हम देखते हैं कि वो खेती बाड़ी அவருக்கு किए। 100 மடங்கு பலனை ஆண்டவர் கொடுத்தார். 100 गुना कटनी उनको परमेश्वर ने दिया। அந்த ஆண்டில் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தபடியினால் उस साल पर परमेश्वर ने उसे आशीष किया, इसे 100 மடங்கு பலன் அவருக்கு வந்தது. 100 गुना फल पाया। நாமும் பல இடங்களிலே வேலைகள் செய்கிறோம், हम भी बहुत जगह पर जाकर काम करते हैं, பலவிதமான வேலைகளை செய்கிறோம். बहुत तरह की काम करते हैं। கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ, परमेश्वर हमें क्या क्या बताए, எப்படி சொல்லி இருக்கிறாரோ कैसे बताए, அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து நம்மை ஒப்பு கொடுத்து நடக்கின்ற उसकी பொழுது ऐसे ही बातें मानकर हम सौंप कर चले तो நம்முடைய வாழ்க்கையில் எந்த குறைவும் இல்லாமல் हमारी जो जिंदगी में कोई भी कमियां ना होगी। ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தது போல और ईसा को जिस तरह 100 गुना आशीष தேவன் दिया, நம்மை அவர் ஆசீர்வதிப்போம் என்று சொல்லுகிறார். वो हमें भी आशीष करेगा करके परमेश्वर कहता है। அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் என்று பார்த்தோம். परमेश्वर की बातों को ऐसे ही आधीन माना कर कर हम देखते ஆனா அந்த हैं। லோத்து குடும்பத்தார் அப்படி கீழ்ப்படியவில்லை. लूत का जो है उसकी कुटुंबवासियों ने वो बात नहीं मानी। சோதோம் குமாராவை அழிக்கின்ற பொழுது கையை பிடித்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு விட்டு सोदोम गोमोरा को जब परमेश्वर ने नाश किया तब लोत और उनके जो कुटुंबियों के हाथ पकड़कर उन्हें बाहर लेकर आ गया। திரும்பி பார்க்க கூடாது, அப்படியே போய்விட வேண்டும் என்று சொன்னார். फिर मुड़कर ना देखना, वैसे चले जाना कर कर कहा गया था। மனைவி கீழ்ப்படியவில்லை. उनकी जो पत्नी ने आधीन नहीं मानी। திரும்பி பார்த்தால் அங்கே உப்பு தூணாய் वो மாறிவிட்டார். मुड़कर देखे और ऐसी वहां पर देखते कि नमक की जो पुतली बन गई। லோத்தும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. लोत भी परमेश्वर की वचन की जो है बातें मानी இந்த नहीं। பூமியை நான் அழிக்க போகிறேன், इस जो संसार को मैं नाश இந்த करने वाला மலைக்கு हूं। ஓடி போ சீக்கிரமா என்று சொன்னார். और इस पर्वत की ओर भागकर दौड़ कर कर कहा है। அப்படி அல்ல என்று ஆண்டவர் என்று சொன்னார் அவர். और वो कहता है कि ऐसा नहीं परमेश्वर कर कर कहा है। நம்மில் அநேகர் அப்படித்தான் காணப்படுகிறோம். हम पर भी बहुत सारे हम में बहुत सारे लोग தேவ ऐसे- ஆலோசனை வந்தால் परमेश्वर की आलोचना है। அப்படி இல்லை ஐயா இப்படி செய்து கொள்ளலாம், हाँ ऐसा नहीं भैया हम ऐसे करेंगे कर कर कहते हैं। அப்படியெல்லாம் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ऐसा होगा तुम आशीष पा नहीं सकते। அந்த லோத்து ஆசீர்வாதத்தை முன்பாக பெற்றுக்கொள்ளவில்லை. और वो लोत जो है कि उस तरह के इसके पहले आशीष पाई नहीं है। சோவார் என்றதொரு சோவாரி ஊருக்கு தான் அவர் போனார். और वो एक जोआर नाम का जो है कि एक गांव पर गए वो, அதனால் ஆண்டவர் அந்த ஊரை அழிக்க முடியவில்லை. इसलिए परमेश्वर उस जो गांव को भी नाश नहीं कर सका। ஆண்டவர் சொல்லை மீறி அங்கே போனார், परमेश्वर की बात के उल्लंघन मानकर वहां पर அங்கே गए, நிம்மதியாக இருக்க முடியவில்லை. वहां पर भी शांति से नहीं रह திருப்பி सके। சொன்ன அந்த மலைக்கே ஓடி போனார். फिर भी जो परमेश्वर ने पर्वत का वहीं அதனால் दौड़ा। பின்னால் என்ன உண்டானது உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். उसके बाद जो भी हुआ वो आपको पता है। ஜீவன் தப்ப ஓடி போ என்று சொன்னால் உடனே ஓடித்தான் போக तेरे வேண்டும். प्राण को बचाते हुए तू भागकर दौड़ कर कर कहा तो दौड़ना चाहिए। அப்படியெல்லாம் ஆண்டவர் என்று சொல்லக்கூடாது. तब दौड़ने को बोला गया, तब ऐसा नहीं परमेश्वर कर कर ना कहना है। கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் புரிந்து கொள்ளும்படி ஆண்டவரத்திலே ஜெபம் பண்ண வேண்டும். परमेश्वर की आलोचना भले ही हमें समझ नहीं आती हुई, मगर हमें दिए गए तो हमें उसका पालन நான் करना ஒரு है। காரியத்தை ரொம்ப மிகவும் முக்கியமாக சொல்லுகிறேன். और एक कार्य को मैं बहुत मुख्य तरीके से कहता हूं। என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். मुझे जो भी आदर देते हैं मैं उन्हें आदर करूंगा कर कर परमेश्वर कहता है। என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனயினம் பண்ணப்படுவார்கள் என்றும் ஆண்டவர் சொல்லி और जो வைத்திருக்கிறார். मुझे इनकार करता है उन्हें भी इनकार किया जाएगा कर कर भी परमेश्वर कहते हैं। கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். परमेश्वर को ढूंढने वालों के लिए कोई भी कमी नहीं होगी कर कर लिखा गया है। சூழ்நிலைகள் எப்படியும் இருக்கலாம், भले ही परिस्थिति कैसे भी हो, இப்படி போனால்தான் தான் இப்படி செய்ய முடியும், இப்படி செஞ்சால்தான் இப்படி பணம்லாம் கிடைக்கும், நமக்கு அந்த சூழ்நிலை இந்த உலகத்தை போல தெரியலாம். और हमें ये दुनिया की परिस्थिति देख कर लगेगा ऐसा करेंगे तो ही ऐसा होगा या वैसा करेंगे तो ही ऐसा होगा कर दिखता होगा। ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? और परमेश्वर की वचन क्या कहती அந்த है? வார்த்தையின்படி செய்தால் அப்படியே நடக்கும். उस वचन के अनुसार अगर करेंगे तो वैसे ही होगा। எலியாவுக்கு ஆண்டவர் சொன்னார், एलिया को देखकर परमेश्वर நீ ने போய் कहा கேரிட்டு ஆர்த்தண்டையிலே நீ அங்கே தங்கியிரு, तू जाकर केरीत के जो है किनारे वहां पर रह कर कर நான் कहा, உன்னை காகத்தை கொண்டு போஷிப்பேன். मैं तुझे वहां पर कौवों को बेचकर खिलाऊंगा। அப்படியே கீழ்ப்படிந்து போனார், அப்படியே ஆண்டவர் वो போஷித்தார். वैसे आदि मानकर चला, परमेश्वर ने वैसे पालन पोषण அந்த किया। ஆற்றிலே தண்ணீர் வற்றின உடனே उस जब देखते हैं कि वहां पर पानी जब सूख गई, சாரிபாத்துக்கு போ, அங்க ஒரு விதவை கொண்டு போஷிப்பேன் என்றார். और तुम सारी बात नाम के गांव में जाओ, वहां पर एक विधवा को लेकर मैं पोषण करूंगा। ஒரு விதவை கொண்டு தான் போஷிப்பேன் என்று சொன்னார். एक विधवा को लेकर ही पोषण किया। ஒரு பெரிய ஐஸ்வர்யவானோ பெரிய ரொம்ப வசதி படைத்தவனோ இருப்பானா, அங்க போய் ஒண்ணு பாதுகாப்பு அப்படி சொல்லவில்லை. एक बहुत बड़ा धनवान एक ऐश्वर्यवान है, वहां जाकर तुझे पोषित करूंगा कर कर ना कहा। அவர் கூட நினைத்திருக்கலாம், என்ன இப்படி என்று நினைத்திருக்கலாம். वो भी सोचे हो सकते कि ऐसे क्यों परमेश्वर कहा है। ஆனா அந்த பரிசுத்தவான்கள் அப்படி நினைக்காதபடிக்கு ஆண்டவர் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து போனார். और वो ऐसा ना सोचे बिना जैसा परमेश्वर ने कहा
वैसे ही उन्होंने आदिन माना। பாருங்க, பஞ்சம் முடியும் சொல்லிட்டு எந்த குறையும் இல்லாமல் சாப்பிட்டார்கள். अकाल खत्म होने तक कोई भी कमी के बिना वो खाए। இப்ப நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? अब आप क्या कहते हैं? கர்த்தரால் கூடுமா கூடாதா? परमेश्वर से होगा या ना होगा? ஹalleluya, हालेलुया। எந்த சூழ்நிலையும் நம்முடைய தேவனாய கர்த்தரால் மாற்றி அமைக்க முடியும். कोई भी परिस्थिति को वो अपने परमेश्वर से बदल कर वो बदल सकता है। நாம் அவருடைய வசனத்தின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். हम उनके वचन पर विश्वास करना है। வசனத்தின்படி ஜீவிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். वचन के अनुसार जीना सीखना है। தேவன் சகலவற்றையும் அவர் அதினதுக்காக நேர்த்தியாய் கண்டிப்பாய் செய்து விடுவார். परमेश्वर सभी कार्य को अपने अपने समय पर सही रीति से पूरा करता நம்மை है। அழைத்தவன் உண்மை உள்ளவர். हमें बुलाया परमेश्वर सच्चा அவர் சொன்ன ஒரு परमेश्वर। காரியத்தையும் நமக்கு செய்யாமல் விடவே वो மாட்டார். हमें कहा हुआ एक भी कार्य को पूरा ना करते हुए ना रहेगा। என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி मेरे இருக்கிறார். लोग कभी लज्जित ना होंगे कर कर कहता है। எதிலுமே நாம் குறைந்து போய் விட மாட்டோமா? किसी में भी हम कमी नहीं होंगे। கருத்தை தேடுங்கள், தேடுகள் கண்டுபிடிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். लगे रहो तुम निरंतर मुझे ढूंढो, तुम ढूंढोगे तो पाओगे कर कर कहता है। என்னை நோக்கி நீங்கள் கேளுங்கள், मेरे से पूछो, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். संतुष्ट पूरी होने तरीके से तुम पालो कर कर कहता है। தேவனிடத்திலே நாம் கருத்தாய் ஜெபம் பண்ணினோமானால், परमेश्वर से अगर हम देखते कि हम विनती की तो தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மை ஒப்பு கொடுத்தோமானால், परमेश्वर की इच्छा पूरी होने के लिए हम हमने अपने आप को सौंपा। அப்பமே சகல ஆசீர்வாதம் வருவதற்கான வழிகள் திறந்து விடும். वैसे ही सारी आशीष आने के लिए जो जगह वो खुल जाएगी। இந்த உலகத்தில் மனிதர்கள் நாம் எல்லாரும் முகத்தை தான் பார்க்கிறோம். और इस दुनिया में रहने वाले हम सब मनुष्य के जो चेहरे को ही देखते हैं மக்களுடைய செயல்களை அவங்கள ஆக்டிங் பண்ற இதைத்தான் நாம் பார்க்கிறோம். और उनकी जो चेहरा उनकी मन भावना को देखते हैं। உள்ளத்துல ஒண்ணு வச்சிட்டு நல்லவங்களா சிரிச்சு பேசிர முடியும் தான். वो हृदय में कुछ रखकर और मुंह में और सामने कुछ और दिखाकर वो बात करते हैं। உள்ளத்துக்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை வச்சிட்டு தேவனுக்கு பிரியமா இருக்குமே நடிச்சிர முடியும் தான். और वो भी वहां पर अपने अंदर कोई परमेश्वर के विरुद्ध काम कर कर और सामने आकर वो उस तरह नाटक कर सकते हैं। ஆனால் தேவன் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறார். परमेश्वर आपके हृदय को देखता है। அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே கிடையாது. और उनके जो हम देखते हैं कि उनसे जो छिपी हुई कोई चीज है ही नहीं। ஆனா அப்படியே அப்படி சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். इसीलिए उनकी वचन के उनकी बातों को आदि मानकर चलने के लिए हमें सीखना है। சவுல் ஒரு சிறிய குடும்பத்தில் இருந்தாலும் साउल एक छोटे से कुटुंब में அவர் பெரிய जन्माया, ராஜாவாக மாற்றி இருந்தார். बड़ा राजा बनाया। தேவன் அவரோடு கூட இருந்து பல காரியங்களை செய்தார். परमेश्वर उसके साथ रहकर बड़ी बड़ी कामें की। ஆவியானவரோட கூட இருந்தார். அவர் போகிற காரியங்கள் வெற்றி அவருக்கு உண்டானது. पवित्र आत्मा उनके साथ था और वो जो भी काम किए हर एक में जीत पाए। ஆனால் அப்படி இருந்தவர் திடீரென்று அவர் கர்த்தருடைய வார்த்தையை மதிக்காமல் கீழ்ப்படியாமல் நடந்து விட்டார். ऐसे रहने वाले वो एक समय पर परमेश्वर की वचन की आदि न मानकर उसके उल्लंघन चला। ஆனபடினால இந்த ஆவியான அவரை விட்டு விலகி விட்டார். इसलिए पवित्र आत्मा उनसे हट गया। விலகி हटकर தாவீதினிடத்திலே வந்து இருந்தார். और दाऊद के ऊपर आकर रहा। அவர் ஒரு நீதிமானாய் இருந்தார். वो एक धर्मी इंसान था। இந்த தாவீதை கொல்வதற்கு சவுல் எத்தனையோ பிரயாசங்களை எடுத்தார். इस दाऊद को घात करने के लिए पर साउल ने हम देखते कितनी जो है परिश्रम उठाई। இப்போ அந்த ராஜாபிஷேகம் சவுலை விட்டு தாவீதினிடத்திலே வந்து விட்டது. और हम देखते कि उस जो आत्मा हम देखते कि साउल से दाऊद पर आ गई। தாவீதினிடத்திலே ஆவியானவர் தேவனாய கர்த்தர் தங்கி இருந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. वहां पर लिखा गया दाऊद के ऊपर हम देखते कि पवित्र आत्मा परमेश्वर आकर उतर आया। சவுலிடத்திலிருந்து தேவனுடைய ஆவி விலகி போனபடியால் साउल से हम देखते हैं कि परमेश्वर की आत्मा निकल पड़ी। கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை அலைக்கழித்துக் கொண்டிருந்தது. परमेश्वर के द्वारा भेजी गई जो दुष्ट आत्मा उसे तंग कर रही थी। பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாகத்தான் இருக்க வேண்டும். पवित्र जो परमेश्वर के लोग पवित्र से ही रहना है। பரிசுத்தத்தை விட்டு தேவனை விட்டு நீங்கள் பின்வாங்கினால் और पवित्रता को छोड़कर परमेश्वर को छोड़कर पीछे गए தீமையான காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். और तुम गलत का काम करना चालू कर दोगे। அசுத்தாய் உங்களை பற்றி பிடித்துக் கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. दुष्ट आत्मा आपको पकड़ लेगी कर कर यहाँ पर शास्त्र पर लिखा சவுல் गया है। தாவீதை எத்தனை முறை கொல்ல முயற்சித்த போது और इस साउल हम देखते कि दाऊद को कितने ही समय घात करना सोचा। இந்த தாவீது கையில அவர் கிடைச்சும் தாவீது சவுலை கொல்லவில்லை. और हम देखते ही कि साउल दाऊद के हाथ पर साउल फंसा तो भी दाऊद ने उसे मारा नहीं। அந்த சவுலுக்கு எந்த தீமையும் செய்யவில்லை. उसने साउल को कोई भी घात नहीं किया। கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணி விட்டார். நான் அவரை கொல்ல மாட்டேன் என்று தன்னுடைய கையை ஒதுக்கி கொண்டார். परमेश्वर ने उससे अभिषेक किया इसलिए मैं मेरे हाथ को नहीं लगाऊंगा कर कर उसने कहा।
இவ்வளவு பெரிய கோலியாத்தை ஒரே கல்லால அடிச்ச தாவீது. इतने बड़े गोलियत को एक ही पत्थर से मारा हुआ जो दाऊद, இந்த சவுலை கொல்ல ரொம்ப நேரம் ஆகாது. वो इस साउल को मारने को ज्यादा समय नहीं होगा. ஆனால் அவர் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தையை அவர் கை கொண்டு நடந்தார். वो परमेश्वर के भय मानकर परमेश्वर के वचन को आधीन मानकर கர்த்தருடைய चला. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். परमेश्वर के वचन की आधीन मानकर चला. ஆனால் அந்த காலம் வந்த உடனே इसलिए जब समय आया, அந்த தாவீது ராஜா அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். दाऊद राजा राजा कर अभिषेक किया வசனம் गया. என்ன சொல்லுகிறது? वचन क्या कहती है? கர்த்தரின் சத்தத்துக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்தால், और बच्चा परमेश्वर के वचन को अगर सही रीति से आधीन माने, நீங்க நிறைய பேர் கீழ்ப்படுகிறீங்க. आज बहुत सारे लोग आधीन मानते हैं, அப்ப உண்மையான கீழ்ப்படிதலும் இல்லாமல் இருக்கலாம். सच्चाई की जो आधीन मानना वो ना रहती है. அதான் ஆவியானவர் இப்படி ஒரு வார்த்தையை சேர்த்து எழுதுகிறார். इसलिए पवित्र आत्मा एक ये वो शब्द और यहाँ पर लिखा गया है, கர்த்தரின் சத்தத்துக்கு நீங்க உண்மையாக செவி கொடுப்பீர்களானால், परमेश्वर की वाणी को सच्चाई से अगर आपने कान பூமியில் உள்ள लगाया, சகல ஜாதிகளிலும் உங்களையே ஆண்டவர் மேன்மையாக வைப்பார். पृथ्वी के हर एक जातियों में तुम्हें ही परमेश्वर ऊंचा रखेगा. ஆனபடியே உங்களை நடத்துகிற உங்களை ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக விழித்திருக்கிறபடியா इसलिए जो तुम्हारे चलाने वाले तुम्हारे जो आत्मा के लिए वो जवाबदारी है, इसलिए அவர்களை நீங்கள் துக்கப்படுத்தி விடாதீர்கள். उन्हें दुख मत कीजिएगा. அப்படி துக்கப்படுத்தினா அது உங்களுக்கு நன்மையாக இருக்காது. आप दुख दोगे तो वो आपके लिए भलाई ना होगी. அவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். वो परमेश्वर के द्वारा रखे गए. சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடவுங்கள். उनके वचन की आधीन मानकर चलो. அந்த கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर के वचन की आधीन मानकर चलो करके शास्त्र कहती है. எல்லாருடைய ரட்சிப்பையும் தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். सभी के उद्धार को परमेश्वर चाहता है. பாவம் செய்தால் தீமை செய்தால் அவனை நாம் உணர்த்த வேண்டும். और जो पाप और जो गलत करता है तो उसे हम गंडित करना है. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவனை திருப்ப வேண்டும். परमेश्वर की वचन कहकर उसे वहां से बदलना है. நாம் சொல்லியும் திருந்தாவிட்டால் அதற்கான பலனை கர்த்தரிடத்தில் அவன் பெற்றுக்கொள்வான். हम बोलकर भी नहीं माने तो वो उसका जो फल परमेश्वर से पालेगा. அந்த இரத்தப்பலி அவன் தலையின் மேல் இருக்கும். उस रक्त की जो है बलि उसके सर के ऊपर है. நாம் முயற்சி பண்ணி அவனை சத்தியத்துக்குள்ள ரட்சிப்புல கொண்டு வராவிட்டால் அந்த இரத்தப்பலி நம்ம மேல் இருக்கும். और हम अगर हमने वो उस पे परिश्रम उठाकर उसे हमने चेतावनी ना दी तो वो रक्त बलि हमारे सर पर होगी. நாம் இதுவரையிலும் அந்த வாரத்திலே பார்த்தோம். हम इतने कार्य वो हफ्ते पर हमने देखा. இதில் நமக்கு என்ன தெரிகிறது? इससे हमें क्या पता? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் इब्राहिम हमारी बात की वो वचन को मानकर चला. இன்னைக்கு इसलिए நம்மில எத்தனை பேர் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம்? आज हम में से कितने परमेश्वर के वचन की आधीन நாம் அதை मानते நன்றாக हैं? அறிந்து கொள்ள வேண்டும். हमें अच्छी रीति से जानना है. ரோமர் 5ஆம் அதிகாரம் रोमियो 5 19 வசனத்தை ஒரு சத்தமாக வாசிக்கலாம். 19 को एक कोई उसका उचित सबसे पढ़ सकते हैं. ரோமர் 5:19. रोमियो 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அந்த வேதவசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. शास्त्र स्पष्ट रीति से कहती है, ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உருவாக்கி வைத்தார். अदम और हवा को परमेश्वर ने बनाया. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. परमेश्वर की बातों को उन्होंने आधीन नहीं मानी. ஆவியானவர் இங்கே இதை பதிவு செய்து வைத்திருக்கிறார். पवित्र आत्मा यहाँ पर उसे लिख कर रखा है. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, और क्योंकि एक ही मनुष्य की आज्ञा न मानने से, ஆதி மனிதன் பாவம் செய்தபடியினால், और जो है वहाँ वो जो आदि का जो मनुष्य पाप किया है, அதை தொடர்ந்து பிறக்கிற எல்லாருமே பாவத்திலே பிறக்கிறார்கள். उसके बाद उत्पन्न हुए सभी पाप में उत्पन्न हुए. அதை माற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். उसे बदलने के लिए ही यीशु मसीह आकर वापस तुम्हें जन्माना कर कहा. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினாலே, एक ही मनुष्य की आज्ञा न मानने से, परमेश्वर के वचन की आज्ञा न मानने से எல்லோரும் பாவிகளாக்கப்பட்டது போல सभी पापी हुए. ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே, एक के आज्ञा मानने से, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலினாலே यीशु मसीह की आज्ञा मानने से எல்லோரும் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. धर्मी हुए बनाए गए कर हम देखते हैं. நாம் இங்கே ரோமர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். रोमियो 2:8 को पढ़ सकते हैं. சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும் என்று எழுதப்பட்டுள்ளது. और यहाँ पर लिखा गया, पर जो विवादी है, जो सत्य को नहीं मानते वरन अधर्म को मानते हैं, उन पर क्रोध और कोप पड़ेगा कर लिखा गया. அருமையானவர்களே, சத்தியம் மிகவும் தெளிவாக இருக்கிறது. हे प्रियो, यहाँ पर सत्य स्पष्ट रीति से लिखा गया है. சண்டைக்காரராய் இருந்து
विवादी करने वाले, நாம் தேவனுடைய பிள்ளைகள், हम परमेश्वर के தேவனுடைய संतान, ஊழியர்கள், परमेश्वर की प्रजा, நம்ம சண்டை போடுறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு. या हम क्या लड़ाई करने के लिए, झगड़ा करने के लिए हमें रखा है? ரெண்டு பேர் சண்டை போட்டாலும் அவங்களை சமாதானம் பண்ணி வைக்கணும்னு ஆண்டவர் சொல்லி दो இருக்கிறார். लोग अगर लड़ेंगे तो उनके बीच में शांति कर कर रखना है, कर परमेश्वर कहता है। சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. और हम देखते हैं कि शांति करने वाले भाग्यवान है कर அப்ப शास्त्र நம்ம कहती है। சமாதானம் பண்ணி வைக்க வேண்டிய நாம் शांति करने वाले हम ஒருவரோடு சண்டை போடலாமா? क्या हम एक दूसरे से लड़ाई कर सकते हैं? சண்டைக்காரரா இருந்து और जो लड़ाई करने நீ वाले, சண்டை போட்டுக்கொண்டு என்ன பண்ணுவீங்க? अगर तुमने इस तरह किया तो क्या करोगे? சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டீர்கள். सत्य की तुम नहीं मान रहे हो। சண்டைக்காரரா இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல், विवादी हो जो सत्य को न मानते, அப்ப சண்டைக்காரரா இருந்தா சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டோம். और जो विवादी करने वाले हैं तो हम सत्य के अधीन न அவர்கள் मानते, எதற்கு அநியாயத்துக்கு கீழ்ப்படிவார்கள். वरन वो अधर्म को मानते हैं। அப்படி அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ अधर्म को मानते जो உக்கிரக கோபாக்கினை வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर का क्रोध और कोप उन पर पड़ेगा कर लिखा गया है। எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். इतने ध्यान से रहना है। கவனம் இல்லாவிட்டால் மக்கள் அழிந்து போய் விடுவார்கள். ध्यान से अगर हमने नहीं रहा, अगर सावधान न रहा तो लोग मिट जाएंगे। நம்மளை அழிவிலிருந்து தேவனாகத்தர் மீட்டெடுத்து ரட்சித்து இருக்கிறார். और परमेश्वर ने जो है कि उस कोप से हमें उठाकर हमें बचाया। தேவனுடைய பிள்ளைகளாய் ஜீவன் உள்ள இந்த உலகத்திலே ஜீவிக்க நம்மை அவர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். और हम देखते हैं कि परमेश्वर के संतान इस ये दुनिया पर जीने के लिए परमेश्वर ने हमें उस तरह हमें उत्पन्न करवाया। பாவத்திலிருந்து நம்மை அவர் கழுவி சுத்திகரித்து வைத்திருக்கிறார். पाप से हमें बचाकर हमें उससे हमने देखते कि शुद्ध किया है। கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒருவர் கீழ்ப்படிவாரானால், और परमेश्वर के वचन के अधीन न माने तो தேவையில்லாத சண்டையை போட மாட்டார்கள். अगर किसी ने अधीन माना तो वो लड़ाई नहीं, झगड़ा அப்படி नहीं சண்டை करेंगे। போடுவதனால் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக மாட்டார்கள். अगर झगड़ा नहीं करेंगे तो सत्य की अधीन न माना इसके अंदर नहीं पड़ेंगे। அதன் மூலமாக அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்து போக மாட்டார்கள். उसके अधर्म की बात नहीं मानेंगे। இப்படி போகாமல் இருந்தால் உக்கின கோபாக்கினை, உக்கிரமான மிகவும் கடுமையான கோபாக்கினை அவர்கள் மேல் வராமல் இருக்கும். अगर वैसा करेंगे तो परमेश्वर का क्रोध और कोप उन पर ना आएगा। அப்ப இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன? इस वचन का अर्थ क्या है? சண்டை போட்டு கொண்டிருந்தோமானால், लड़ाई झगड़ा करते रहेंगे, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தோமானால், सत्य की अधीन न माने, அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்தால் धर्म की माने तो கடுமையான கோபம் நம்ம மேல் வரும். और वो बहुत प्रकोप और कोप उठेगा। தேவன் ரட்சிக்கிற தேவன் தான். परमेश्वर उद्धार करने वाला அவர் परमेश्वर है। ஆசீர்வதிக்கிற தேவன் தான். वो आशीष करने वाला அவர் परमेश्वर है। அன்புள்ள தேவன் தான். वो प्रेमी परमेश्वर அவர் है। வார்த்தைக்கு மாற நடந்தால் எழுதப்பட்ட தீர்ப்பு நம்ம மேல் வரும். और उसके वचन के उल्लंघन चले तो उनके जो वचन के जो उसकी जो भी लिखा गया जो चीज है वो अपने से ऊपर आएगा। அருமையான தேவனுடைய हे பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के लोग, மிகவும் லகுவாக ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने बहुत आसानी तरीके से लिखा கர்த்தரை दिया है। இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசியுங்க. परमेश्वर यीशु मसीह पर विश्वास அவர் करो। சொல்லியிருக்க வார்த்தைப்படி ஜீவிக்க மாத்திரம் கற்றுக்கொள்ளுங்க. जो इस वचन पर लिखा है उसके अनुसार चलना ही केवल सीख लो। நீ நீதியை நடக்க கற்றுக்கொள்ளுங்க. धर्मी के अनुसार चलने के लिए सीखो। மீதியெல்லாம் அவர் நம்மை நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார், சகலவற்றையும் அவர் சந்திப்பார். बाकी वो आशीष करेगा, चलाएगा और हर एक इसमें परमेश्वर चलाएगा। 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கலாம். 1 कोरिन्थियों 6-7 को हम पढ़ सकते हैं। நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது, அதாவது சண்டையிடுகிறது எவ்விதத்திலும் அது குற்றமாகத்தான் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட அப்படி நீங்கள் செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? இங்க என்ன எழுதியிருக்கு? நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து, உங்களுக்கு ஒருத்தன் அநியாயமே செஞ்சுட்டான்னு வச்சுக்கொள்ளுவோமே. यहाँ पर लिखा गया कि ये अन्याय सहते क्यों नहीं, ये कर लिखा गया है। நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளக்கூடாது? क्यों आप लोग अन्याय को नहीं सह सकते? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளக்கூடாது? क्यों हानि को नहीं सह सकते? இதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். यही परमेश्वर कहता है। அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், उस अधिकार पर देखोगे, உங்களில் யாருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு வழக்கு இருந்தால், अगर आप दूसरे में एक दूसरे में कुछ अगर मुकदमा हो, அந்த வழக்கு தீர்க்க நீங்க என்ன செய்யணும்? उस मुकदमा को हल करने के लिए क्या करना है? பரிசுத்தவான்கள போய் பேசி உடனே தீர்த்து கொள்ள வேண்டும். और पवित्र जनों के पास जाकर उनसे बात कर उसे हम देखते हैं कि उसे सही कर लेना है। பரிசுத்தவான்கள் நாமே உலகத்தையே நியாயம் தீர்க்கிறதுக்கு ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். पवित्र लोग जो है पूरी दुनिया की ये लोग न्याय करेंगे, परमेश्वर ने वैसा रखा है। உலகமே நம்மால் நியாயம் தீர்க்கப்பட வேண்டியதா இருக்க, इस दुनिया हमारे द्वारा न्याय किए जाने वाले होकर நம்ம நியாயம் தீர்க்கும்படி நம்ம கொண்டு இன்னொரு ஆள் கையில கொடுக்கலாமா? और हमारी जो न्याय करने के लिए हम अपने आप को किसी और के हाथों पर सौंप सकते हैं? அற்ப வழக்குகளை தீர்த்து வைக்க உங்களால முடியாதா?
क्या छोटे छोटे चीजों को इसे आप लोग इसके रिजॉल्व नहीं कर सकते? நான் கேட்கல, ஆண்டவர் கேட்கிறார். ये परमेश्वर कहता है, சின்ன சின்ன பிரச்சனை உங்களால தீர்க்க முடியாதா? छोटी छोटी बातें विवादें तुम नहीं ये कर सकते? நீங்கள் எதுக்காக சண்டை போடுகிறீர்கள்? इसलिए तुम लड़ाई झगड़ा करते ஒருவருக்கு விரோதமா हैं, இருக்கிறீர்கள், एक दूसरे के विरोध उठते हैं, ஒருவர் பகைக்கிறீர்கள், एक दूसरे के बैर रखते हैं, ஒருவருக்கு ஒருவர் வந்து தீமையை செய்கிறீர்கள். एक दूसरे के और तुम जो अन्याय करते நாம் हैं, எப்படி தேவனுடைய பிள்ளைகளா இருக்க முடியும்? फिर कैसे तुम परमेश्वर के தேவன் संतान रह நமக்கு सकते சொல்லி हो? இருக்கிற நம்ம ஜீவிக்க நாம் கற்றுக்கொள்ள और வேண்டும். परमेश्वर ने जो कहा है उसके अनुसार जीना हमें सीखना है। தேவதூதர்களும் நாம் நியாயம் தீர்ப்போமாம். और हम देखते हैं कि स्वर्ग दूतों के साथ हम जो है न्याय அப்படி करेंगे। இருக்க वैसा होकर சாதாரண ஜீவனுக்குள்ள உங்களால நியாயம் தீர்க்க முடியாதா? ये जो है कि छोटे मोटे चीजों को क्या तुम न्याय नहीं कर सकते हो? அவர் அப்போஸ்தலன் சாடி எழுதுகிறார். और वहां पर प्रेरित लिखता है, உங்களுக்கெல்லாம் வெக்கம் வரணும் அதுக்காக எழுதுகிறேன். वो लिखता है कि तुम सच में लज्जित होना करके लिखता हूँ। உங்களுக்குள்ள சண்டை இருந்தா சபையில ஒரு சாதாரண ஒரு மனுஷனை கூட்டு வச்சு அவன் முன்னால சொல்லி அந்த வழக்கை தீருங்கன்னு சொல்லுகிறேன். और बोले कि तुम्हारे बीच में कुछ मुकदमा कुछ वाद विवाद हो तो एक दूसरे को बुलाकर वहीं पे तुम उसे सही करो। வெக்கம் உண்டாகும்படி சொல்லுறேன்டாங்க கீழே எழுதி வைத்திருக்கிறார். लज्जित होने के अनुसार मैं कहता हूँ कर कहता है, சகோதரன் சகோதரன் உண்டான வழக்கை தீர்க்க விவேகி உங்களில் ஒருவனாயிலும் கிடையாதா? क्या तुम में से कोई ऐसा जो विवेक सच में बड़ा नहीं है, जो एक दूसरे के जो चीजों को मुकदमा को जो हम देखते कि सही कर सकता है? தீர்த்து வச்சா அதை ஏற்றுக்கொண்டு உடனே ஒப்பு கொடுத்து அந்த சண்டையை விட்டுட்டு விலகிறன்னு ஒழுங்கா இருக்கணும். और क्या ये निर्णय करने के लिए कोई नहीं है, मतलब जैसा ऐसा कुछ छोटा मोटा है तो उसे सही कर निर्णय कर उससे बाहर निकले? வெள்ளை ட்ரெஸ் போட்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்துட்டால கிறிஸ்தவன்னு சொல்லிட முடியாது. अगर हम सफेद कपड़ा पहनकर अगर हम कोई इतवार के दिन आ गए तो हम मसीहा के लोग ऐसा नहीं कह सकते। இல்லையா? நாம வந்து ரெகுலரா கோயிலுக்கு வந்துறோம் பைபிள் படிச்சோம்னா அப்பவும் நீ கிறிஸ்தவன்னு சொல்ல முடியாது. तुम अगर देखते कि हर हफ्ता तुम बरोबर चर्च आते हो, बाइबल पढ़ते हो, इसका मतलब ये नहीं कि तुम मसीहा के लोग कह सकते நீங்க हैं। கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தனால நீங்க கிறிஸ்தவன்னு சொல்ல முடியாது. मसीह के कुटुंब पर वहां पर बढ़कर पला बढ़कर आए तो भी तुम मसीहा के लोग नहीं कह सकते। நிறைய சபைக்காக அதை உதவி செய்து அப்படி சொல்லுனால நீ கிறிஸ்தவங்களா இருக்க முடியாது. बहुत सारे कलीसिया को मैं ऐसा जो मदद करते वैसा मदद करने से, ये करने से तुम मसीहा के लोग नहीं है। கிறிஸ்தவர்கள் என்றால் யார்? और जो मसीहा कौन है? வசனமே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறது. और हम देखते कि यहाँ पर देखते हैं मसीह के लोग कौन है करके कहता है, கிறிஸ்து பிளஸ் அவர்கள் கிறிஸ்தவர்கள். क्रिस्ती लोग मतलब क्या, जो मसीह क्रिस्त को लेकर चलने वाले। உங்களை எல்லாரையும் ஆராய்ந்து பாருங்க. आप सबको आप तुम जांच कर देखो, உண்மையிலே நீங்க கிறிஸ்தவர்கள் தானா? क्या तुम सचमुच क्रिस्ती है? கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா? क्या मसीह आपके अंदर है? கிறிஸ்து உங்கள் மூலம் மகிமைப்படுகிறாரா? और क्या मसीहा आपके अंदर से महिमा होता है? கிறிஸ்துவுக்கு நீங்கள் மகிமையாக தான் ஜீவிக்கிறீர்களா? और क्या क्रिस्त के लिए अगर हम देखते कि यीशु मसीह के लिए तुम महिमा रूपी जीते கிறிஸ்து हो? சொன்ன வாக்கியங்களை கைக்கொண்டு நீங்கள் நடக்கிறீர்களா? जो यहाँ पर कृष्ण ने कहा है उसके अनुसार तुम वचन मानकर चलते हो? இப்படி वचनத்தை கேட்கறது நம்ம ஆலயத்துக்கு கடந்து வருகிறோம். ये वचन सुनने के लिए हम ये भवन पर आते हैं ना। கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. परमेश्वर की वचन जीवन और जो है कि सामर्थदार है, நம்மை பாவம் இல்லாமல் சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடியது. पाप से हमें हटाकर हमें हम पवित्र करने वाली है, நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி நமக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடியது. कष्ट हटाकर आशीष करने वाली है, நம்முடைய அறியாமைகளை நீக்கி நமக்கு அறிவை தரக்கூடியது. और जो है हमारी आदत जो हमें जो पता नहीं है वो चीजों को हटाकर हमें सचमुच सद्बुद्ध बुद्धि देने वाली है। உலகத்தில் எல்லா ஜனங்களை காட்டிலும் நம்மை ஆசீர்வாதமாக வைக்கக்கூடியது. दुनिया के सभी लोगों से हमें आशीष पद करने वाली है। அதை குறித்து தான் இங்கே எழுதுகிறார். उसी के बारे में लिखा गया है। சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான். और भाई के साथ भाई जब लड़ाई करता है, அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அவன் அப்படி செய்கிறான். अविश्वास के सामने भी उस तरह के मुकदमा करता है। அவிசுவாசிக்கு முன்பாகவும் இவன் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்ளும் சண்டை போடுகிறான். और हम देखते कि अविश्वासों के सामने भी ये मसीहा कहने वाले लड़ाई झगड़ा करते हैं। அவிசுவாசியா இவங்களும் கிறிஸ்தவர்கள் தானா? अविश्वास से पूछते क्या ये मसीहा लोग हैं? இயேசு கிறிஸ்து இப்படித்தான் போதித்தாரா? क्या तुम्हारा यीशु मसीह ने इसी तरह प्रचार किया? ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? और ये परमेश्वर ने क्या कहा? पूर्व காலத்தில் சொல்லப்பட்டது உன் சத்துருவை பகைப்பாயாக. और जैसा लिखा गया कि तुम तुम्हारे जो भाई को तुम हम देखते कि उसे तुम बैर करोगे। இப்பொழுது அது என்ன சொல்லப்படுகிறது? अब क्या कहा हुआ है? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். मैं तुम्हें कहता हूँ। மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் இது இருக்கிறது. मत्ती 5 हम देखते कि 44 पर लिखा गया है। நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். यीशु मसीह कहते कि मैं तुमसे कहता हूँ, உங்களுக்கு சத்துருக்கள் என்று நினைக்கிறவர்களை நீங்கள் சிநேகியுங்கள். बैरियों से तुम प्रेम करो। உங்களை யாரும் சாபம் போட்டாங்க சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். और तुम्हारे जो सताने वालों को तुम आशीष करो। உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். और जो तुम्हें बैर करता है उनके लिए भला करो। உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துறவர்களும் ஜெபம் பண்ணுங்கள். जो भी तुम्हें सताने वाले उनके लिए प्रार्थना करो। எவ்வளவு மேன்மையான சத்தியம்!
कितनी हम देखते हैं कि बहुत बड़ी जो सत्य है। இப்ப நம்ம வாசலையில எத்தனை பேர் நீங்க இதை செஞ்சிருப்பீங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ये जो अभी हमने पढ़ा इसमें से आप में से कितने लोग ये कर रहे और करते रह रहे இதுக்கு हैं। தான் நம்ம இப்ப கோயிலுக்கு வந்திருக்கிறோம். इसी के लिए भी हम पर भवन पर आए। ஆலயத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார், भवन में भी हम क्यों आए, परमेश्वर हमसे क्या कहता है ये நம்ம समझने। ஆண்டவர் கூட நம்ம பேசுறதுக்கு வந்திருக்கோம். ரைட் தானே? परमेश्वर के साथ बात करने के लिए आए। இப்ப நான் தான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறோம்னா अगर मैं तुम्हारे घर आता हूँ, இவனை எல்லா வேலையும் விட்டுட்டு வந்துட்டு டீ எல்லாம் போட்டு தந்துட்டு முன்னால உட்கார்ந்துகிட்டு இருப்பீங்க இல்லையா? आप लोग सब कुछ काम धाम छोड़कर आप हमारे सामने आकर बैठकर वहां पर बात करते हैं। நீங்களும் பேசுங்க, நானும் பேசுறேன், ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் आप भी பேசிக்கொள்வோம். बात करते हैं, हम भी बात करते हैं, फिर वो बहुत आनंद और संतुष्ट होती है। நம்ம ஒருவருக்கு தெரிந்த ஆலோசனைகளை ஒருவருக்கு பகிர்ந்து கொள்வோம். சரி இப்படி வாழ்வோம், இப்படி இருப்போம், இப்படி இருக்கணும், ஆண்டவர் உதவி பேசிக் हम கொள்வோம். एक दूसरे के लिए के और से हम बात करते हैं, एक दूसरे को समझ देते हैं और हम इसी तरह रहते हैं। நாம் இப்பொழுது ஆலயத்துக்கு எதுக்கு வருகிறோம்? अभी हम भवन पर क्यों आते हैं? ஆண்டவர் கூட பேசுவதற்கு. परमेश्वर के साथ बात करने के लिए। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर क्या कहता है? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். मैं तुमसे कहता हूँ। இந்த வசனம் தான் கர்த்தர். ये वचन ही परमेश्वर है। ஆதியிலே வார்த்தை இருந்தது, आदि में वचन था, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, और उस वचन परमेश्वर के அந்த पास வார்த்தை था। தேவனா இருந்தது. वो वचन ही இந்த परमेश्वर था। வார்த்தை நாங்கள் போதிக்கிறோம், நீங்கள் கேட்கிறீர்கள் इस என்றால் वचन को हम प्रचार करते और आप सुनते तो ஆண்டவருடன் உரையாடுகிறோம். हम परमेश्वर के साथ बातें करते रहते हैं। ஆண்டவர் இப்ப இந்த வார்த்தை சொல்லுகிறார், परमेश्वर इस वचन कहता है ஊழியரை ஏற்படுத்தி யாம் மூலமா சொல்லுகிறார்னு வச்சுக்கொள்வோமே. और इसे हम देखते कि यहाँ पर एक सेवक को रखा है, நான் हम உங்களுக்கு एक சொல்லுகிறேன். मैं तुमसे कहता हूँ உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். तुम्हारे भाइयों को प्रेम करो। நம்ம எத்தனை பேர் நம்ம சத்துருவை நம்ம சிநேகிச்சிருக்கோம்? कितने लोग हमारे जो शत्रुओं को हमने प्रेम किया, கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा सोच कर देखिए। அப்படி இல்லாட்டி நம்ம சரிப்படுத்தணும். अगर वैसा नहीं तो हम अपने आप को सही करना है। உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். जो तुम्हें शापित करते उन्हें आशीष करो। நம்ம கண்ணுக்கு முன்னால ஒரு சாபம் போட்டா சும்மா விட்டுருவோமா? हमारे यहाँ अगर हमारे सामने किसी ने शापित दिया तो क्या हम छोड़ देते? விட்டுருவோமா சாதாரணமா? क्या हम छोड़ देते क्या? கையில கிடைச்சா எட்டி பிடிச்சிட்டு இழுப்பு இழுத்துறோம் இல்லையா? अगर वो हाथ में पड़ेंगे तो हम जाकर दो वहां पर मारपीट कर देंगे। இது இந்த உலகத்தை பார்த்து பிரஜேதார் மார்க்கத்தை பார்த்து கிறிஸ்தவன் சொல்லிக் கொள்கிறவர்களும் அப்படி செய்கிறார்கள். इस दुनियादारी के लोगों को देखकर जो मसीहा कहने वाले मसीह के लोग भी इसी तरह करते हैं। ஆண்டவர்னு சொல்ல நீங்க அவன் சபிச்சா சபிச்சிட்டு போட்டான், அவன் சபிச்சா அதை ஆண்டவனுக்கு ஆசீர்வாதம் மாற்றி और போடுவார். परमेश्वर कहता है कि शाप दे रहे तो शाप दे रहे तो शाप को भी वो आशीष कर कर वापस में தீமை चला தேவனாக जाता है। நமக்கு நன்மையாக மாற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறார். बुराई को भलाई में बदलता है அவருடைய சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதங்களா மாற்றுவோம் என்று ஆண்டவர் और சொல்லுகிறார். उनकी शाप को आशीष के ओर से बदलता है। அப்ப நம்மளை யாருமே சபிச்சிட முடியுமா? तो क्या हमें कोई भी शापित कर உங்களை सकता யாரும் है? சபிச்சா நீங்க அதை விசுவாசிக்கீங்களா? क्या कोई शापित करेगा तो आपको लगता है आपके ऊपर आएगा वो? காரணம் இல்லாமல் விட்ட சாபம் பலிக்காது. और कारण बिना दिया हुआ कोई भी शाप वो है कि पूरी नहीं இப்ப என்ன होगी। சொன்னேன் और क्या आपने मैंने कहा சொல்லுங்க? कारण के बिना, சாபம் பலி. ஆனா காரணத்தோட விட்ட சாபம் பலிக்கும். और जो कारण அதுக்கு का அர்த்தம் साथ அதானே? दिया तो फिर वो आएगा पूरा நீங்க होगा। தவறு செஞ்சிருந்தா உங்ககிட்ட பிரச்சனை இருக்குது, அப்ப அவங்க ஏதோ ஒண்ணு சொன்னா உங்களுக்கு பலிச்சிரும். अगर आपके पास आप गलत कर रहे हैं, आप में कोई परेशानी कुछ है, अगर उन्होंने शाप दिया तो पूरी होगी। காரணம் இல்லாமல் விட்ட சாபம் பலிக்காது. जो बिना कारण के कोई शाप देंगे तो वो पूरी नहीं அப்ப होगी। ஒரு ஆள் நம்ம மேல சாபம் போடக்கூடிய அளவுல நம்ம நடந்து கொள்ள கூடாது. तो कोई अपने ऊपर शाप देने के अनुसार हम उसे अनुसार नहीं चलना है। எங்க போனாலும் மற்றவர்களுக்கு கஷ்டம் இல்லாத லெவலில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். कहीं पर भी अगर हम गए तो दूसरों को कष्ट न देने के अनुसार हमें चलना है। இந்த திருமணத்துக்கு போயிருந்தேன். ये अभी मैं विवाह में गया था ரொம்ப சிரத்தை எடுத்து ரொம்ப அருமையா கவனித்தார்கள். और वहां पर अच्छी रीति से हमारा पालन पोषण किया उन्होंने। காலையில ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து டிஃபன் எல்லாம் ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்து 7 விட்டார்கள். किलोमीटर दूर से ही उन्होंने टिफिन विफिन सब कुछ तैयार कर कर लाया। மதியம் சாப்பாடு கொண்டு வந்து விடட்டுமா என்று கேட்டார்கள். दोपहर के लिए भी खाना ले आएगा करके उन्होंने कहा। அப்படியெல்லாம் கொண்டு வர வேண்டாம் என்று சொன்னேன். ऐसा मत करो करके मैंने कहा। அப்புறம் ஒரு பைக் அனுப்புறேன், நீங்க பைக்ல வந்து விடுங்களா என்று கேட்டார்கள். उन्होंने कहा कि हम बाइक भेजते बाइक में आ जाओगे? கண்டிப்பா வந்துடும், ஒரு பிரச்சனையே இல்ல. क्या मैं आ जाऊंगा, कोई चिंता नहीं। ஒரு பெரிய ஆள் நமக்காக அங்க இருந்து சாப்பாடு தூக்கிட்டு வரணுமா? क्या है कोई बड़ा इंसान वहां से अपने लिए खाना लेकर அப்ப आना நம்ம है क्या? ஒப்பு கொடுக்கும் போது जब हमें अपने आप को सौंपते हैं, சாப்பாடு கூட அவரே காரை கொண்டு வந்து கூட்டிட்டு போயிட்டார் वो பாருங்க. आकर कार लेकर मुझे ले चला। நான் என்ன சொல்றேன், நீங்க கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடந்தால் मैं क्या कहता हूँ, परमेश्वर की वचन की आधीन मानकर ஒரு चलोगे, ஆசீர்வாதம் இல்லாத மேல நிறைய ஆசீர்வாதம் வரும். एक आशीष नहीं भर कर आशीष आएगी। நம்மால் மற்றவர்கள் பாதிக்கப்படவே கூடாது. हमारे ओर से कोई और को ठेस नहीं पहुंचना है। நாம் உதவி செய்ய வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும். हम दूसरे को मदद करना है, उनकी मदद करना है। என்ன தானியல் நான் இப்ப சொன்னேன்? और क्या मैंने कहा, உபகாரம். கண்ண மூடணும் கரெக்டா கேட்கிறா. வெரி குட். நம்ம உபகாரம் செய்யணுமே ஒழிய உபத்திரவமா இருக்க கூடாது. हम किसी को मदद करना है बट किसी को मतलब हम देखते हैं उनको ठेस नहीं पहुंचाना அப்ப है। நம்ம ஆசீர்வாதத்தை நம்மளே கெடுத்துக் கொள்ளுகிறோம். हमारी आशीष को हम ही नहीं बिगाड़ना है। கர்த்தருக்கு முன்பாக நீ உங்களை நீதிமானா வச்சுக்காங்க.
परमेश्वर के सामने आप अपने आप को धर्मी रखो, கர்த்தருக்கு முன்பாக உங்களை நீதிமான வைத்துக் கொண்டால் परमेश्वर के सामने अपने आप को धर्मी ठहराओगे, அந்தரங்கத்தில் பார்க்க தேவன் வெளியரங்கம் உங்களை நிறைய ஆசீர்வதிப்பார். और जो गुप्त जगह पर देखने वाला परमेश्वर तुम्हें खुल्लम खुल्ला आशीष करेगा। ஆனால் தேவனுக்கு பிரியமில்லை தவறுகளை மாத்திரம் நீங்கள் செய்து கொண்டே இருந்தால் परमेश्वर के ना प्रिय गलत कार्य करते रहोगे। நீங்கள் எத்தனை குட்டிகரணம் போட்டாலும் அப்படித்தான் ஒரு ஆள் சொன்னார், எத்தனை குட்டிகரணம் போட்டாலும் உங்களுக்கு அது வாய்க்காது என்று சொன்னார். तुम कितने भी यहाँ से वहाँ खुदोगे तो वो तुम्हारे लिए पूरा ना होगा। நான் ஒரு ஆள்கிட்ட ஒரு காரியத்தை பேசி கொண்டிருந்தேன். एक इंसान से मैं एक बातें कर रहा था, தமிழ் மொழியில பேசுறாரு. அப்படி वो है कि तमिल में ऐसा बात करता है, இப்படி செய்யாம எத்தனை குட்டிகரணம் போட்டாலும் அது வாய்க்காதுன்னாரு. वो उन्होंने कहा कि ऐसा ना कर कर कितना भी यहाँ से वहाँ कूदेगा तो भी नहीं होगा। ரொம்ப சிம்பிள் இதுதான். बहुत आसान यही है, நம்மளால யாரும் பாதிக்கப்படக்கூடாது. हमारे ओर से कोई भी और को ठेस नहीं पहुंचना முடிந்தால் है। நாம் உதவி செய்ய வேண்டும், जितना हो सके मदद करना है, அல்லது அமைதியா இருந்த வேண்டும். नहीं तो हमें शांत रहना। யாருக்கு நம்ம தொல்லை கொடுக்கறனால நமக்கு என்ன ஆசீர்வாதம் வரும்னு நினைக்கிறீர்களா? किसी को ठेस पहुंचाने से क्या हमें आशीष आने वाली है? அதை விட நம்ம நன்மை செஞ்சுட்டு போறது. उसे हम भलाई कर कर चलेंगे। நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று நம்ம ஆண்டவர் கேட்கிறார். क्या तूने भलाई किया है तो तेरे लिए कोई महिमा नहीं है? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? क्या वो कहते हैं कि भलाई किया तो तेरे लिए कोई महिमा नहीं है? வாங்குற பார்த்தாலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று ஆண்டவர் சொன்னார். लेने से और देना ही भलाई कर परमेश्वर कहता है। கர்த்தருடைய வார்த்தையில நம்ம ஆராய்ந்து பார்த்தோமானா और परमेश्वर की वचन को अगर हम जांच कर देखें, பெரிய ஆளுகளை மாறி விடுவோம். बड़ी इंसान की हो அப்படித்தான் மாற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். वैसे ही बदलने कर शास्त्र कहती நம்ம है। இங்கே பார்த்தோம், और हम देखते உங்கள் हैं சத்துருக்களை சிநேகியுங்கள், शत्रुओं को तुम உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், शापित करने वालों को आशीष करो, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். जो तुमसे बैरी रखते हैं उन्हें तुम्हें भलाई करो। இது நம்மகிட்ட இருக்குதா? क्या ये हमारे पास है? அவங்க கொஞ்சம் பகைச்சா நம்ம என்ன செய்றோம்? நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனால்னா और अगर उन्होंने थोड़ी सी कोई बैर किए तो अगर हम अगर तो एकदम इन्हें ताकतवर है तो நிறைய பகைக்கும். அதான் அதான் சரியான வார்த்தை. நம்ம கொஞ்சம் பகைச்சா நம்ம நிறைய பகைக்கும். उन्होंने थोड़ी सी कुछ बैरी की तो हम और ज्यादा उनसे बैरी करते நான் என்ன लड़ाई அவ்வளவு குறைஞ்சாளா? क्या मैं कोई इसमें कमी हूँ? காலர் ரொம்ப டைட்டா இருக்கு. क्या मेरा कॉलर बहुत बड़ा है? வந்து பாட்டு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். आने दो, मैं देखता हूँ दो में से एक। ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? परमेश्वर क्या நீ कहते हैं? நாசில சுவாசம் உள்ள மனுஷன். तू है नाभि में जो है कि सुवास होने वाला நாசில इंसान। சுவாசம் நீங்கிட்டுனா அதுக்கு பிறகு இந்த பாடி தூக்கி கொண்டு உடனே குளிய தோண்டி உள்ள முக்கிருங்கன்றவாங்க. और इससे श्वास हट गई तो कहेंगे कि बॉडी को उठाकर जाकर वहां पर डुबा दो। கர்த்தருக்கு எவ்வளவு பயந்து இருக்க வேண்டும். परमेश्वर कितना भयमान कर உங்களை चलना है। உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். आपके जो है कि बैर करने वालों को भलाई करो, உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு உங்களை துன்பப்படுத்தவர்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்கள். निंदा करने वाले तुम्हें दुख पहुंचाने वाले के लिए प्रार्थना करो। இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராயும் புத்திரிகளாயும் இருப்பீர்கள். ऐसे करने से जो स्वर्ग में रहने वाले पिता परमेश्वर के लिए आप लोग पुत्र और पुत्री के समान எப்போ रहोगे। தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்க இருப்பீர்கள், தேவனுடைய குமாரர்களாய் குமாரத்திகளாய் எப்பொழுது இருப்பீர்கள்? कब तुम परमेश्वर की जो पुत्र और पुत्री के अनुसार होगे। நம்ம வாசித்து தியானித்து இதன்படி ஜீவித்தால் தான். और इसके अनुसार अगर हम जिएंगे तो இன்னைக்கு உலகத்துல அப்படியே இருக்குது. क्या दुनिया पर वैसा है? எல்லார்ட்டையும் கேட்டு பார்ப்போம். सबसे पूछकर देखते हैं। இப்படி சொன்னதை செத்தாலும் பேச மாட்டேன். अगर ऐसा बोल दिया ना मैं मरूंगा तो भी बात नहीं करूंगा। அவன் இப்படி செஞ்சான் பாருங்க, அவனுக்கு நான் என்ன பண்ணதான் பாருங்க, நீ பாத்துக்கிட்டே இருங்க. अभी ऐसा लोग बोले कि अगर ये किया है ना अभी देखो मैं क्या क्या करता हूँ। இதைத்தான் நம்ம காதால கேட்கிறோம். यही हम सुनते हैं। ஆனா ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? परमेश्वर क्या कहता है? நீ மன்னிச்சு விட்டுருப்பா, वो माफ कर छोड़, நான் உன்னை ஆசீர்வதிக்க मैं முடியாது. तुझे आशीष करने के लिए। உன் சபிச்சானா क्या तुम्हें तुझे शापित दिया? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லு. अगर उसने तुझे शापित दिया तो तू बोल तू இல்ல आशीष कर। நம்மள நம்மள வந்து சாபம் போடுறவங்க எத்தனை பேர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி இருக்கீங்க? अपने को शाप करने कितने वाले परमेश्वर तुम्हें आशीष करेंगे? हालेलुया। हालेलुया। பிரிசில்லா சகோதரி சொல்லி இருக்காங்க. और जहाँ पे प्रिस्किला जो बहन ने कहा है, ஏன்னா அவங்க இந்த வேத வசனத்தை அறிஞ்சிருக்கிறாங்க. और ये इस वचन को उन्होंने ஏன் जाना है। ஆசீர்வதிக்கணும்? क्यों आशीष करना நம்ம है? ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள போற ஜனமாய் இருக்கிறபடியால் हम आशीष के जो पाने वाले जो लोग हैं इसलिए நாம ஆசீர்வதிக்க வேண்டுமா? हमें आशीष करना है। நம்ம அவங்களை ஆசீர்வதிக்கிறோம். हम उन्हें आशीष करते। அவன் பாத்திரம் இல்லாவிட்டால் अगर वो उसके पात्र ना रहे அந்த ஆசீர்வாதம் நம்ம தலைமையிலே வரும். वो आशीष वापस लौटेगी। அப்ப நம்ம ஆசீர்வதிச்சிட்டு இருக்க अगर हम आशीष करते ஆசீர்வாதம் எல்லாம் எங்க வரும்? कहाँ पर आशीष आएगी? அப்ப நம்ம என்ன செய்யணும்? तो हमें क्या करना है? எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். सभी को आशीष करना है। சரட்டு மேனிக்கு ஆசீர்வதிச்சிட்டே இருக்கணும். अंधा धुंध सबको आशीष करना है। அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, आशीष कर पाएंगे, நம்மளும் ஆசீர்வதிக்கப்படுவோம். हम भी आशीष पाएंगे। ஒருவேளை அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரம் இல்லாவிட்டால் आशीष के अगर पात्र ना रहे அந்த ஆசீர்வாதம் திரும்பி திரும்பி நம்ம தலைமையில வந்துகிட்டே वो இருக்கும். आशीष हमारे सर पर आते रहेगी பார்த்தா நீங்க ஆசீர்வாதத்துல வளர்ந்துகிட்டே இருப்பீங்க. और आशीष पर तुम बढ़ते रहोगे। எதிராளி உங்களை பார்ப்பான்.
और वो तुम्हें देखेगा। இப்படிப்பட்டதான் இருந்தான்னு திடீர்னு எப்படி இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டான், திடீர்னு எப்படி இப்படிலாம் மாறினா அவன் யோசிப்பான், குழம்பி போயிடுவான். वो भी सोच कर देखेगा कि सब कुछ सही था, ये अचानक इतना आशीषवान कैसा हो गया। அதுக்கு தான் ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறார். इसलिए परमेश्वर ने कहा है। அந்த காலத்துல சத்துருன்னா சிநேகிக்கணும். और वो जब हम देखते हैं कि जो है शत्रु को प्रेम करना है, அப்போலாம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். तब हम देखते हैं कि आंख के लिए आंख, दांत के लिए दांत। ஒரு கையை வெட்டினா ஒரு கையை வெட்டிடணும், அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்தது. उस समय पर ऐसा था कि एक हाथ को काटा तो दूसरे हाथ இயேசு को काटा கிறிஸ்து तो। வந்து என்ன சொன்னார்? यीशु मसीह कर அப்படி செய்யாதப்பா, वैसा मत நீ कर, மன்னிச்சு விட்டுரு. तू माफ कर, நானே நீங்க பாவிகளா இருந்தா உங்களை என்ன மன்னிச்சு விட்டுருக்கிறேன். तुम पापी रहकर मैं तूने माफ किया। நீங்க ரொம்ப அவசரப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். तुम इतनी जल्दबाज मत करो। இப்படி செய்தால் தேவனுக்கு புத்திரராக இருப்பீர்கள், புத்திரிகளாக ऐसे இருப்பீர்கள். करने वाले परमेश्वर के तुम पुत्र और पुत्री माने இப்ப जाओगे। பாருங்க, ஆண்டவர் மழையை கொடுக்கிறார், வெயில கொடுக்கிறார், நல்ல பயிர் பச்சல் எல்லாருக்கும் தான் கொடுக்கிறார். और देखो हम देखते हैं कि परमेश्वर देखते हैं कि हम धूप देते हैं, देता है, बरसात देता है, सब कुछ देता है। நல்லவரும் கொடுக்கிறார், படுபாவிக்கும் கொடுக்கிறார். ये तो सबके लिए देखता है, भलाई वालों के लिए भी அவருக்கு देता है, पापी के लिए भी। பாரபட்சமே கிடையாது. वो किसी के लिए पक्षवाद नहीं करता। அவர்களும் எந்த ஒரு நாள் ரட்சிக்கப்படட்டுமே என்று அவர்களுக்கும் கொடுத்து वो भी तो கொண்டிருக்கிறார். कभी ना कभी उद्धार पाने दो कर कर परमेश्वर देता है। ஆனபடியினாலே इसलिए நாம் எப்படி காணப்பட வேண்டும் என்று வேதத்தில் இங்கு हम சொல்லப்பட்டுள்ளது. किससे रहना कर कर शास्त्र कहती है। நாம் இங்கே பார்த்தோம், हम देखे நீங்கள் ஒருவரோடு ஒரு வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. और तुम एक दूसरे से बैर रखना किस तरह सही है। எப்படித்தான் எடுத்துக்கலாம், குற்றம் தான் சொல்றார். वो जैसा जो भी हो दोष है तो दोष है। ஒன்று ஒரு ஆறாம் அதிகாரத்துல இதெல்லாம் நல்லா எழுதி வைக்கப்பட்டுள்ளது. कुरिन्थियों 6वां अध्याय पर ये सब लिखा गया அப்ப है। ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ அப்படி செய்வதை விட ஒரு காரியம் செய்ய, अगर तू ऐसा मत कर, அந்த அநியாயத்தை கொஞ்சம் சகித்துக் கொள்ளலாம், तू एक काम कर ले, थोड़ा अन्याय को सह ले ना, கொஞ்சம் नष्टத்தை தான் பொறுத்து கொள்ளலாம், थोड़ा सा नष्ट को भी तू सह ले, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, थोड़ा समय रुक जा, நான் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தி मैं விடுவேன். तुझे आशीष कर कर बढ़ाऊंगा। அந்த ஆசீர்வதித்து ஆண்டவரை உயர்த்தி விடாதபடிக்கு आशीष कर कर हमें बढ़ाई ना करने के அதற்கு अनुसार முன்ன அதுக்கு பதிலுக்கு பதில் நாம் செய்து விடுகிறோம். हम क्या करते हैं, उसके जो है कि उसके उल्लंघन जब हम जिसने उसके बदला का बदला ले लेते ஏன் हैं। தேவன் திட்டம் வைத்திருக்கிறார், परमेश्वर ने एक जो है कि उन्होंने योजना बनाया है, இப்படித்தான் ஆசீர்வதிப்போம் என்று ஆண்டவர் சொல்லி ऐसे ही வைத்திருக்கிறார். आशीष करने का परमेश्वर कहते हैं। அது சொன்னோம்ல, பஞ்சம் தான். और वहां पर अकाल है, நீ வந்து இந்த கேரூர்ல தான் இருக்கணும், வேற நீ வந்து வேற எகிப்து அங்க எங்கேயும் போயிடக்கூடாது. और तू यहीं पर रहना है, तुझे हम मिश्र कहीं नहीं जाना है। ஆண்டவரே உமக்கு தெரியும், அங்கதான் செழிப்பா இருக்கு, எல்லாம் இருக்கு, இது நானே பஞ்சத்திலிருந்து போறேன், ஒரு பஞ்சம் உள்ள இடத்துல இருக்க சொல்லிடுறேன், அப்படி சொல்லல. और वो देखते कि उन्होंने याकूब ने ये ना कहा है कि हे परमेश्वर वहां तो अकाल पड़ी है, तुम अकाल से अकाल वाली जगह पे जाने के அப்போ தேவனுடைய ஆலோசனை கொடுத்தா மக்கள் யோசித்து பார்ப்பார்கள். और जब परमेश्वर के हम देखते कोई आलोचना दिया तो लोग सोचते எது என்ன ஐயா இப்படி ஆலோசனை கொடுத்துட்டாங்க, सोचते कि आइया क्या इस तरह की आलोचना வீட்டுல देते। பேசணும்னு நினைச்சாங்க, இப்ப போய் ஆலோசனை கேட்காண்டான்னு சொன்னாங்க, நான் வந்து கேட்டது தப்பு. या लोग बोलते कि घर पे ही उन्होंने कहा कि ऐसा आलोचना नहीं मांगना, मैंने आलोचना पूछा वही गलत कर दिया कर कर वे सोचते இது थे। கேட்காம இருந்தா பிரச்சனை இல்லை, நம்ம விருப்பம் போல செஞ்சிருக்கலாம், அப்படி இருக்காங்க மக்கள். ऐसा लोग सोचते कि अगर हमने आलोचना नहीं मांगा होता तो हमारे मन के अनुसार कर அப்படி लेते। எல்லாம் அருமையானவர்களே, ऐसा नहीं है प्रियो, ஆவியான அந்த நேரத்தில் என்ன நடத்துகிறாரோ அதுதான் சரியாக இருக்கும். पवित्र आत्मा उस समय पर क्या चलाता है वही सत्य होगा, सच होगा। ஒருவேளை அது அந்த நேரத்தில் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், शायद वो समय पर आपको समझ नहीं आया அந்த होगा, நேரம் வருகின்ற பொழுது கண்டிப்பா அது உங்களுக்கு புரியும். समय पर समय आते ही आपको वो से समझ आएगी। நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், आप लोग या धर्म करते हो, நீங்களே நஷ்டப்படுத்துகிறீர்கள், आप लोग ही नष्ट करते हो, நீங்கள் சகோதரர் என்று சொல்லுகிற ஒருவருக்கொருவர் நீங்கள் அப்படி செய்கிறீர்கள். आप जो भाइयों का कर एक दूसरे की और आप लोग इस तरह काम करते हो। இதெல்லாம் நான் ஏன் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ये परमेश्वर कहते हैं कि मैं क्यों कहता हूँ ये सब नहीं करना है। அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? अन्याय करने वाले परमेश्वर के राज्य को मैं प्रवेश नहीं कर सकते कर करके आप नहीं जानते हैं। என்ன சொன்ன இப்போ? क्या कहा मैंने? யார் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டார்கள்? कौन परमेश्वर के राज्य को அநியாயம் செய்கிறவர்கள். अन्याय करने वाले वो उसके हम देखते कि स्वतंत्र नहीं मना सकते उसके। சொல்லிட்டோம், அநியாயம் செய்கிறவர்கள் அவர் பரலோகத்தை சுதந்தரிக்க மாட்டார்கள். हमने तो कह दिया कि जो अन्याय करते हैं वो जो स्वर्ग राज्य में प्रवेश नहीं कर सकते। நம்மள எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம், மத்தவங்களுக்கு நம்ம எத்தனை பேர் அநியாயம் செய்கிறோம். हम में से कितने ऐसे हैं कि जो दूसरे के और हम अन्याय करते हैं। ரைட் தானே? बरोबर है। அவங்கள பார்த்தோன்னா ஈஸியா தீர்ப்பு கூறிடுறோம். और हम देखते हैं दूसरे को देखकर हम आसान तरीके से हम न्याय कर देते அதான் हैं। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है இப்போ உன் கண்ணுல பெரிய உத்தரத்தை தூக்கி வச்சிருக்கிற. तेरे जो आंख के अंदर तूने इतनी बड़ी जो हम देखते हैं कि लकड़ी को रखा है। உத்தரம்னா என்ன? இவ்வளவு பெரிய பீம்,
और दे वो उसका मतलब क्या है कि इतनी बड़ी जो है बीम जो है लकड़ी, சரி அவன் கண்ணுல சின்ன தூசி தானப்பா இருக்கு, उसकी आंखों में छोटी सी जो है धूल, இவ்வளவு பெரிய உத்தரத்தை வச்சுட்டு அவன் கண்ணுல தூசி எதுக்கு तेरे பாப்பா? आंख में इतनी बड़ी तू लकड़ी रखकर उसके आंखों के अंदर तू धूल क्यों ढूंढ रहा நீ है? முதலாவது ஒன்ன சரிப்படுத்து. तू पहले अपने आप को सही कर। ஆண்டவருடைய உபதேசம் மிகவும் அருமையான உபதேசம். और परमेश्वर का जो उपदेश बहुत अच्छी उपदेश இந்த है, உபதேசம் நடந்து விட்டால் इस उपदेश के अनुसार நாம் चले சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று सारे வேதவசனம் आशीष को சொல்லுகிறது. हम पा सकते करके शास्त्र कहती है। அங்கே பார்க்கிறோம், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பில்லை என்று அறியீர்களா? अन्याय करने वाले वहां पे परमेश्वर के राज्य के को वो वहां पर उसे नहीं ले सकते कर आप नहीं जानते। அப்படின்னு கீழே பலவிதமான பாவங்களை குறித்து எழுதப்பட்டுள்ளது. और वहां पर ऐसे इतनी तरह की जो है पाप के बारे में लिखा गया है। இப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க और इस மாட்டார்கள். तरह पाप करने वाले जो है परमेश्वर के राज्य पे प्रवेश नहीं करेंगे। உங்களிலும் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். तुम में से भी कुछ लोग इस तरह थे कर लिखा है। நன்றாக கவனியுங்கள். अच्छे से सुनो, உங்களிலும் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். आप में से भी कुछ लोग ऐसे ही थे। ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள். परंतु तुम परमेश्वर यीशु मसीह के नाम से हमारे परमेश्वर की आत्मा से धोए गए, பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், पवित्र हुए, நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். धर्मी ठहरे। ஹalleluya! हालेलुया! மகிழ்ச்சியா இருக்குது. और संतुष्ट है, आनंद है। உங்களில் ஒரு சிலர், आप में से भी कोई, அதுக்கு மேல ஒரு பெரிய பாவப்பட்டியல், பெரிய பட்டியல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பாவப்பட்டியல்னா நிறைய தெரியும் இல்லையா? और जो है पाप की जो पूरी लिस्ट वहां पे लिखी गई है हम सबको पता है। அங்கே பார்த்தா நிறைய எழுதியிருக்கிறது, வேசிமார்க்கத்தாரும், விக்கிரகக்காரரும், உபச்சாரக்காரரும் என்று எழுதி, திருடரும், பொருளாசைக்காரரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும், वहां पर बहुत सारा कुछ लिखा हुआ है कि मतलब वहां पर व्यभिचारी, मूर्ति पूजक, परस्त्रीगामी, लुच्चे, बहुत सारे पाप அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டார்கள். ये सब परमेश्वर के राज्य के अंदर नहीं प्रवेश कर सकते। உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். आप में से भी कुछ लोग ऐसा थे। அப்படி இருந்து உங்களை நான் என்ன செஞ்சோம்னா, ऐसा जो थे उनके लिए मैंने क्या किया, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலோ, यीशु मसीह के नाम से, தேவனுடைய ஆவியினாலோ, परमेश्वर की आत्मा से நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், तुम पवित्र किए गए, கழுவப்பட்டீர்கள், धोए गए, நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். धर्मी बनाए गए। நீங்க நீதிமான்களா இருக்கிறீங்க. आप लोग धर्मी है, ரைட்டு தானே? நீ உண்மையிலே நீதிமானா இருக்கீங்களா? இப்போ ஒரு வார்த்தை உங்களே கேட்டு பாருங்க. अभी तुम एक चीज अपने आप को परख कर देखो, क्या तुम धर्मी है या नहीं? நான் உண்மையிலே நீதிமான் தானா? क्या मैं सचमुच धर्मी हूँ? நான் வசனத்தின் உண்மையா தான் இருக்கேனா? क्या मैं सब वचन के अनुसार सचमुच धर्मी நான் चलता இப்போ हूँ? நீதிமானா இருக்கேனா? क्या मैं अभी भी मैं धर्मी हूँ? நீ இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள்னா பாஸ்டர்ல சொல்லப்பட்டிருக்குது. और इस तरह तुम थे करके पहले लिखा गया था। அவ இப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள்ங்கல இப்போ நீங்க எத்தனை பேர் லிஸ்ட்ல இருக்கீங்க? अभी ऐसे ही है करके कितने लोग इस जो लिस्ट में हैं? இருக்க கூடாது. ऐसे नहीं रहना है। அப்படி இருந்தா இன்னைக்கு நம்ம அதான் சொல்லலாம், இன்னைக்கு ரட்சணை நாள். और ऐसा कहा तो आज ही उद्धार का दिन, இன்னைக்கே முடிவு எடுக்க வேண்டும். आज ही तुम्हें एक निर्णय लेना है। ஆண்டவரே இப்படிப்பட்ட பாவம் எனக்கு வேண்டாம். ऐसा पाप नहीं चाहिए प्रभु, இந்த மாதிரி தீமையான செயல்களை நான் செய்ய கூடாது. ऐसे तरह की दुष्ट चीजें मैं नहीं करना நான் है। இன்றைக்கே மனம் திரும்பி मैं விடுகிறேன். आज ही मन फेरता நான் हूँ, உம்முடைய பிள்ளையாய் மாறி விடுகிறேன். तुम्हारे जो है संतान बन जाता என்று हूँ। நம்ம தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்க हम வேண்டும். अपने आप को परमेश्वर को सौंपना है। 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே 2 तीमुथियुस 3 अध्याय, தேவனாகிய கர்த்தர் இங்கே எவ்வாறு எழுதி இருக்கிறார்? परमेश्वर ने ये लिखा है। மேலும் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, एक वचन पर पढ़े, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. फिर भी अंत समय पर हम देखते कठिन समय आएगी करके लिखा गया है। இப்பவுமே கொடிய காலமா தான் இருக்கு. अभी देखो कठिन का समय है। நிறைய ஆட்கள் பொல்லாதவர்களா தான் இருக்காங்க. बहुत सारे लोग दुष्ट है, பார்த்தா நல்லவர்களா இருக்கிறார்கள், देखने के लिए अच्छे हैं, பட் எப்படி இருக்கிறார்கள்? दे और बट कैसे है? பொல்லாதவர்களா. दुष्ट है। பார்த்தா அன்புள்ளவர்களா இருக்கிறார்கள், देखने के लिए प्रेमी, ஆக்சுவலா பார்த்தா वैसे देखेंगे तो, வம்புள்ளவர்களா இருக்கிறாங்க. और वो हम देखते कि इस तरह के जो இல்லையா? उल्लंघन करने वाले, பார்த்தா உண்மை பேசுறவர்களா காணப்படுகிறார்கள், देखेंगे तो सच्चाई बात करने वाले, ஆக்சுவலா பார்த்தா देखेंगे तो பொய்யர்களா இருக்கிறார்கள். झूठे हैं। இப்படி இருக்க கூடாதுன்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ऐसे नहीं रहना करके நம்ம எல்லோருக்கும் ஆண்டவர் அதான் சொல்லுகிறார். सब परमेश्वर सबको நான் यही உங்கள் कहते हैं। தேவனாய் கர்த்தர், परमेश्वर में நான் உங்கள் இருதயத்திலும் பார்க்கிறேன். मैं तुम्हारे हृदय को देखता எனக்கு हूँ, முன்பாக உங்கள் இருதயம் இவ்வளவு கேடுபாடு உள்ளதா இருக்குது. और मेरे सामने तुम्हारे हृदय कितनी जो है कि कितनी கர்த்தர் कठोर இந்த और நாளில் நம்ம கூட பேசுகிறார் என்றால், परमेश्वर अपने से बात करता है। தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை இன்றே நம்ம அகற்றிவிட परमेश्वर வேண்டும். के ना प्रिय कार्य आज ही हमें हटाना है। எனக்கு கொடிய காலம் என்று சொல்லுவது, அதை வாசித்து பார்க்கும்போது இப்பதான் கொடிய காலமா இருக்கு, இப்பவுமே இருக்குது. कठिन समय जब देखते कि ये कठिन समय अभी है, மனுஷர்கள் தற்பிரியராயும், और मनुष्य स्वयं से प्रेम करने वाले, பணப்பிரியராயும், और जो है कि जो हम पैसे से प्रेम करने वाले, வீம்புக்காரராயும், और हम देखते हैं कि स्वार्थी, और देखते हैं भीख मांगने அகந்தை वाले, உள்ளவர்களாயும், अभिमानी, மற்றவர்களை தூசிக்கிறவர்களாயும், निंदक,
தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் माता पिता की आज्ञा टालने वाले நன்றியே இல்லாதவர்களாயும் और कृतज्ञ करने वाले பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் अपवित्र சுபாவத்திலே அவர்கள் அன்பு இல்லாதவர்களாயும் और हम देखते कि अपने स्वभाव पर प्रेम के बिना रहना இணங்காதவர்களாயும் और हम देखते कि किसके माँ किसके அவதூறு செய்கிறவர்களாயும் और हम देखते कि दोष लगाने वाले இச்சடக்கம் இல்லாதவர்களாயும் असंयमी कर देखते हैं கொடுமை உள்ளவர்களாயும் कठोर देखते हैं நல்லோரை பகைக்கிறவர்களாயும் भले के बैरी करने वाले துரோகிகளாயும் विश्वासघाती துணிகரம் உள்ளவர்களாயும் ढीठ இருமாப்புள்ளவர்களாயும் और घमंडी தேவ பிரியராயும் சுகபோக பிரியராயும் परमेश्वर की नई वरन सुख विलास की ओर रहने वाला। அடுத்த வசனம் தான் ரொம்ப 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 டஃப்பான வசனமா इसके இருக்கு बाद वाला वचन देखो बहुत कठोर वचन है। தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து वे भक्ति के वेश को धरेंगे। ரொம்ப அழகா வேஷம் போட்டிருக்காங்க बहुत अच्छा वेश पहने। பக்தியின் வேஷம்னா ரொம்ப அருமையான வேஷம் भक्ति की वेश बहुत अच्छे से पहने। வேஷத்தை போட்டு அதன் பலனை மறுதரிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் उसके जो वेश को पहनकर उसके जो है कि उसके फल को वो उसके अनुविरोध चलेंगे। இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு ऐसे लोगों से तो दूर जा। யாரை விட்டு யார் விலகிறது और किसको छोड़कर कौन जाए। இந்த லிஸ்ட்ல இருந்தாங்கன்னா யாரை போய் எல்லாரும் விட்டு எல்லாரும் விலக வேண்டியது அப்ப அப்படி இல்லாம இருக்கணும்னா உடனே நம்ம சரி செய்து எல்லாம் தேவனுக்கு முன்னாடி நம்மளை நீதிமான பரிசுத்தமான வைத்துக் கொள்ள வேண்டும்। लिस्ट देखेंगे तो हम सब एक दूसरे से फिर एक दूसरे से हटना है। इसलिए अगर वैसे ही है इसीलिए हमें क्या करना है कि वचन के अनुसार मानकर अपने आप को सही करना है। ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर क्या कहता है कि तुम उद्धार पाए हुए परमेश्वर के உங்களை लोग। தம்முடைய சொந்த ஜனமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார்। वो अपने आप को एक हम देखते कि स्वयं की प्रजा बनाया है। கொலோசியர் 3 அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது कोलोसियों 3 पर हम देखते हैं நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் तुम अगर मसीहों के साथ अगर उठाए गए तो अपना अर्थ है நீங்கள் இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டீர்களானால் अगर तुम यीशु मसीह के द्वारा उद्धार पाए என்னைக்கு ஞானஸ்நானம் பெற்று நாம் நீதிமானாக எழுப்பப்பட்டிருக்கிறோம்। जब हम देखते कि बपतिस्मा पाकर धर्मी के अनुसार उठाए गए। எழுப்பப்பட்டிருக்கோமா இல்லையா? क्या हम उठाए गए क्या? நம்ம நீதிமான்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? हम धर्मी ये सबको भरोसा है या नहीं? உங்களோட பாவம் கரைகள் குறைகள் நீங்க ஆமான்னு சொல்ல முடியாது। நீ என்ன செய்யணும்? பாவத்தை செஞ்சு விட்டு விடணும், ஒப்புராண்டதுல ஒப்புராகி விடணும், செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்கா செஞ்சிரணும், அப்ப மாத்திரம் தான் உங்களுக்கு அது சரி செய்யப்படும்। पाप अगर आपके पास होगा तो आपको जो कबूल करना है जिससे माफी मांगना है उससे माफी मांगना है, जिसको सही करना है तो ही आपको परिपूर्ण से छुटकारा मिलेगा। நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் परमेश्वर के अगर तुम कृष्ण मसीह के साथ उठाए गए கிறிஸ்து தேவனுடைய வலது பாகத்தில் வீற்றிருக்கிற மேலானவைகளையே நீங்கள் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது। परमेश्वर जो अपने दाहिनी और के पिता के दाहिनी ओर बैठा उसके ओर की तुम देखकर तुम उससे पाओ ताक कर देखो। பூமியில் உள்ள தேடிட்டு பூமியோட பூமிக்குள்ள போயிடக்கூடாது। इस पवित्र इस भूमि की जो चीजों को देखकर वो भूमि के चीजों के अंदर नहीं जाना है। இந்த உலகத்துல நம்ம அனுபவித்துட்டு அப்படி தூக்கி தூர போட்டுட்டு போறதுக்கு தான்। ये इस दुनिया के तो सिर्फ हमने को सिर्फ अनुभव कर कर रहकर इसे छोड़कर जाना है। இப்ப ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை உங்களுக்கு ஒரே ஆளுக்கு தந்தா உங்களுக்கு சாப்பிட முடியுமா? क्या 2 लोग खाने वाला खाना एक को देगा तो खा सकते हैं? என்ன செய்வீங்க? சாப்பிட்டு மீதி தூக்கி अगर जो खाओगे जो खाना है उसको खाकर बाकी को ஒரு ஆள் எல்லாத்துக்கு தூர போட்டு தான் போவீங்க। अगर कोई नहीं है तो आप उसको उठाकर फेंक दोगे। இந்த உலகத்துல சம்பாதியம் எல்லாம் இப்படி தான்। इस दुनिया पर कमाने वाले कमाई भी ऐसे ही है। எவ்வளவு பயன்படுத்தி மீதி உள்ள போட்டு போக வேண்டியதான்। जितना हम उसे उपयोग करेंगे कर बाकी को छोड़कर चले। அழியாத ஒன்று என்றால் நாம் பரலோக ராஜ்யத்துக்காக நாம் சேர்க்கிற காரியங்கள் பரலோக ராஜ்யம் செய்கிற காரியம் அழியாதது। नष्ट ना होने वाला कोई अगर कार्य हो तो हम जो स्वर्ग राज्य पर हम जो भी वहां पर हम देखते कि हम जो वहां पर स्टोर कर रखते हैं। அதான் மேலானவைகளை தேடுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது। इसलिए तुम हम देखते कि ऊंची चीजों की तुम हम आशा करो அப்படி என்று சொல்லி கொண்டு வந்து वैसे कहकर இங்க அதை எழுதுகிறார்। और यहाँ पर लिखता है ஆகையால் इसीलिए நீங்கள் அவரோட மகிமையிலே வெளிப்படுவீர்கள்। इसलिए तुम उनके साथ जो है महिमा में प्रकट நம்முடைய होंगे ஜீவன் அவருக்குள்ளே இருக்கிறது। और उनकी जो जीवन तुम्हारे अंदर அவர் है ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்। उतार पाए। நீங்கள் இதற்கு பாத்திரவான்களா இருக்கிறீர்கள்। क्या तुम इसके पात्र चलते हो? ஆகையால் நீங்கள் கவனமுள்ளவர்களா இருக்க வேண்டும்। इसलिए तुम्हें ध्यान से रहना है। விபச்சாரம், और देखते विचार, அசுத்தம், अशुद्धता, மோகம், दुष्ट कामना, துரியச்சை, बुरी लालसा, விக்கிரக பொருளாசை, लोभ की जो मूर्ति पूजा ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்க। और इस कारण जो है कि जो भी जिसको उत्पन्न करने वाले अंग को तुम मार डालो। இல்ல நம்ம கண்ணு பாவத்துக்கு விரைந்து ஓடுது, हमारी आंख पाप की ओर वहां पर दौड़ेगी, கை பாவத்துக்கு விரைந்து ஓடுது, हाथ भी पाप की ओर दौड़ती है, கால் பாவத்துக்கு விரைந்து ஓடுகிறது, पैर भी पाप की ओर दौड़ती है। எல்லாத்துக்காட்டிலும் மனசுக்குள்ளே நிறைய பாவம் நடக்கும்। ये सब छोड़कर हमारे मन के अंदर ही बहुत सारी पाप होती உங்களை है। சுத்திகரித்துக் கொள்ளுங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார்। तुम अपने आप को शुद्ध करो कर परमेश्वर कहता है। தேவன் அவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு அவர் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்। परमेश्वर ये चाहता है कि हम उनके वचन के अधीन माने और वचन के अनुसार चले। இதெல்லாம் கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடினால இப்படிப்பட்ட பாவத்திலே மக்கள் இருக்கிறார்கள்।
இருக்கிறார்கள். परमेश्वर के वचन की आज्ञा न मानकर चले, इसलिए वो इस तरह रहते हैं, हम देखते हैं। கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படிந்து விட்டால் இந்த பாவங்கள் நம்மை விட்டு ஆட்டோமேட்டிக் அகன்றோம், பரிசுத்தவானாய் இந்த உலகத்தில் இருக்கும்போதே பரலோகவாசிகளாய் காணப்பட்டு கொண்டே और இருப்போம். अगर परमेश्वर के वचन को मानकर चले तो ये चीजें हमारे पाप ये चीजें हट जाएगी और हम स्वर्गवासी बनेंगे। நாம் ரொம்ப கவனமுள்ளவர்களா இருக்க வேண்டும். हम बहुत ध्यान से रहना இப்ப है। நிறைய பேர் தேவனை அறிந்திருக்கிறார்கள். बहुत सारे लोग परमेश्वर को जाने हैं। தீத்து முதலாம் அதிகாரம் 16 வசனத்திலே तीतु 1:16 पर लिखा गया है, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். हम परमेश्वर को जानते कर कर वो वहां पर कबूलात करते தேவனுக்கு हैं முன்பாக மனுஷருக்கு முன்பாக குற்றமுற மனசாட்சி உடையவர்களா இருக்கிறோம் என்று அறிக்கை और பண்ணுகிறார்கள். वो वहां पर कबूलात करते कि मैं परमेश्वर और मनुष्य के सामने निर्दोष हूँ। அவருடைய கிரியைகளினாலோ அவர்கள் ஆண்டவரை மறுதலிக்கிறார்கள். वो अपने क्रिया के द्वारा परमेश्वर की जो बात की घृणित करते हैं और मानते नहीं। திருவந்தில பங்கு பெறும்னு அறிக்கை பண்ணுதாமா இல்லையா? हम जब प्रभुजन में भाग करने के पहले हम वहां पर தேவனுக்கு முன்பாக மனிதருக்கு முன்பாக குற்றம் மனசாட்சி கூட நான் இருக்கிறேன். हम वहां पर बोलते कि मैं परमेश्वर के सामने और मनुष्य के सामने निर्दोष हूँ कर हम वहां पर कहते हैं। அப்ப உண்மையிலே அப்படி இருக்கணும். हमें वैसे ही सच्ची में रहना है। அப்படி அறிக்கை பண்ணுகிறார்கள். जो वैसे जो हम देखते कि उस तरह कहते அவங்களுடைய हैं, இருக்க கிரியை பாத்தீங்கன்னா उनकी क्रिया देखोगे அதுக்கு ஏறக்கு மாறா இருக்குது. उसके उल्लंघन करते हैं। கிரியைனாலோ ஆண்டவரை மறுதலிக்கிறார்கள். क्रिया से परमेश्वर की इनकार करते हैं। அவங்களை யாருன்னு சொல்லி இருக்குது? वो कौन है? அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்கள். वे घृणित है कर लिखा है। அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் घृणित होगे, கீழ்ப்படியாதவர்களும் आज्ञा न मानने वाले, எந்த நற்கிரியை செய்ய அவர்கள் உதவாதவர்களும் என்று எழுதப்பட்டுள்ளது. किसी भी अच्छे काम के योग्य नहीं कर लिखा गया है। இது கர்த்தருடைய வசனம். ये परमेश्वर की वचन, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். हमें आशीष करने वाला परमेश्वर है। கர்த்தருடைய கற்பனைகளை கட்டளைகளை நீ கை கொண்டு நடந்தால் இப்பொழுது சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம் உண்மையில் வரும். परमेश्वर के वचन की आधीन मानकर चले तो इसमें जो भी कहा हुआ आशीष तुम्हारी जिंदगी पर आएगी। நீ அப்படி இல்லாவிட்டால் இப்பொழுது எழுதப்பட்ட சாபங்களும் உண்மையில் வரும்னு ऐसा எழுதப்பட்டிருக்கிறது. तुम नहीं चलोगे तो ये इसमें लिखी हुई सारी शाप तुम्हारे सर आएगी। இப்ப நம்ம இதுவரையில வாழ்க்கையில ஆசீர்வாதம் மட்டும் தான் பார்த்து அதிலே மகிழ்ச்சியா இருக்கிறோம். अभी तक हम जिंदगी पर आशीष ही देख कर हम अभी तक संतुष्ट हुए। ஆனா ஒரு நாள் தவறுகள் செய்தால் என்ன சாபம் வரும் என்பது நம்ம ஒரு சாதாரண ஒரு மீட்டிங்ல எல்லாரும் கண்டிப்பா அறிந்து கொள்ள வேண்டும். हम भी ये जानना है कि अगर गलत करेंगे तो शाप भी हमारे सर पर आएगा, हमें जान लेना। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகளே, इसलिए परमेश्वर के लोग, நாம தேவனுக்கு முன்பாக நாம் சுத்தமுள்ளவர்களாய் காணப்பட परमेश्वर வேண்டும். के सामने हम शुद्ध से रहना है। சுத்தமுள்ளவர்களுக்கு சகலம் சுத்தமாயிருக்கும். जो शुद्ध है उनके लिए सब कुछ शुद्ध होगी। அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் अशुद्ध और अविश्वासों को ஒன்றுமே சுத்தமாயிராது. कोई भी कार्य सही रीति से नहीं होगा। அவளுடைய புத்தி மனசாட்சியுமே அசுத்தமாயிருக்கும். उनकी जो बुद्धि और जो उनकी मन की जो है गवाही वो भी अशुद्ध होगी। அவன் புத்தி மனசாட்சியும் இப்படி இருக்கப்படினா தான் தவறு செய்து கொண்டே இருக்கிறார்கள். और जो उनकी बुद्धि और उनकी मन इस तरह होती है, गलत काम करती है, इसलिए वो अशुद्ध करते रहते हैं। எபிரேயர் 5 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கலாம். इब्रानिया 5:9 को पढ़ सकते हैं। தாம் பூர்ணமான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி இது பண்ண வாசிங்க. மெல்கிசேதேக்கின்படியான இப்ப நமக்கு இங்க என்னென்றால் தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும், जो सब उसकी आज्ञा मानने वाले, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிற யாவருக்கும் परमेश्वर की जो वचन की आज्ञा मानने वाले ஆண்டவர் நித்திய ரட்சிப்பை கொடுக்கிறார். परमेश्वर देखते हैं कि सदा काल का उद्धार देता है। ரொம்ப கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். हमें बहुत ध्यान और चौकसी से रहनी है। தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க, परमेश्वर की आज्ञा मानो, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, शैतान के विरुद्ध खड़े रहो, அல்லது பாவத்துக்கு எதிர்த்து நில்லுங்க, पाप के विरुद्ध खड़े रहो, அல்லது தீமைக்கு எதிர்த்து நில்லுங்க. और बुराई के विरुद्ध खड़े அதற்கு रहो। முன்பாக தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க. इसके पहले परमेश्वर की आज्ञा मानो, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போய் விடுவான். तब वो तुम्हारे से देखकर दौड़कर भागेगा। தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்றால் परमेश्वर की आज्ञा அவர் मानना, எழுதியிருக்கிற வார்த்தையின்படி நீங்கள் ஜீவியுங்கள். उनके वचन के अनुसार जीना, அப்ப பிசாசு உங்களை நெருங்க மாட்டான். और शैतान तुम्हारे पास नहीं आएगा, பாவம் உங்க பக்கத்துல வராது. पाप तुम्हारे पास नहीं நீங்க आएगा। பரிசுத்தவானா பரிசுத்தவாட்டியா இருப்பீர்கள். तुम है पवित्र जो लोग और पवित्री लोग करके நீங்கள் माने சகல जाओगे। ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் सारी சொல்லுகிறார். आशीष तुम पालोगे कर परमेश्वर कहता है। அவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் वो मेरे वचन की आधीन मानकर चला। ஆபிரகாம் மிக மேன்மை எழுதப்பட்டுள்ளது. इब्राहिम को देखकर बहुत परमेश्वर ने அவன் என் बड़ी சொல்லுக்கு देखा। கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் वो मेरे वचन की बात मानकर, वो मेरी विधियों, मेरी जो कल्पना है और जो मेरी जो भी चीजें को उसको मानकर, நான் அப்படி அவன் கை கொண்டபடியினால், उसने मानकर चली, इसलिए கை கொண்டு நடந்தால் மாத்திரம்தான்
और उसकी वचन को मानकर चला तो நீ ही கொண்டு கை केवल। கொண்டு நடக்காவிட்டால் இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. अगर उसके वचन की मानकर अधीन मानकर नहीं चले तो आशीष नहीं पा सकते। நீங்கள் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து उनकी बातों को मानकर, ஆண்டுடைய விதிகளையும் उनकी विधियां, அவருடைய கற்பனைகளையும் उनकी जो है कि அவருடைய व्यवस्था, நியமங்களையும் उनकी जो व्यवस्था और அவருடைய आज्ञा, பிரமாணங்களையும் उनकी प्रमाण, கை கொண்டு என்னென்ன சொல்றதோ அதெல்லாம் அப்படியே செய்யும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். ये सब हम मानकर उसी अनुसार चले। நாம இம்மையிலும் ஆசீர்வதிக்கப்படுவோம், மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்படுவோம். यहाँ पर भी आशीष पाएंगे, वहां पर भी आशीष पाएंगे। நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தர் நம்முடைய தேவனாய கர்த்தர். हमें आशीष करने वाला केवल हमारा நீ परमेश्वर। இப்படி இருந்தால் तो ऐसा होगा, நான் உங்கள் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். जो संतान को आकाश के तारांगण के समान बड़ा करूंगा। உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை முழுவதும் கொடுப்பேன். तेरी संतान को पूरी देश दूंगा। இன்னைக்கு ஒரு வீடு வாங்க பெரிய பாடா இருக்கு. आज एक घर लेना बहुत बड़ी कष्ट की काम இல்ல है। 10க்கு 10 வீடு வாங்கினா பெரிய பாடா இல்லையா? 10 बाय 10 का घर लेगा तो कितना हम ஆனா देखते हैं। ஆண்டோட வார்த்தை வந்து பூமியே தருவன்னு சொல்லி இருக்கிறாரு. परमेश्वर के वचन के अनुसार जब हम चलेंगे तुम्हें पूरी पृथ्वी दूंगा அப்ப करके இதுல कहता இருந்து है। நமக்கு ஒண்ணு புரியுது. इससे एक पता चलता है, கர்த்தருடைய பிரமாணத்தையும் விதியும் நியாயத்தையும் செஞ்சிட்டோம்னா நம்ம கண்டிப்பா எல்லாத்தையும் வாங்கிடுவோம். परमेश्वर की विधियां, उसके वचन, उसके अनुसार चले तो सब आशीष पा सकते हैं। ஆண்டவர் எல்லாம் தந்து விடுவார். परमेश्वर सब कुछ दे देगा। அதுக்கு தந்து விட்டாருங்க நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டோம் என்று அர்த்தம் இல்ல. अगर दे दिया तो इसका मतलब ये नहीं कि हम सारा आशीष पा लिए। முடிவு பரியந்தம் நீங்கள் உங்கள் ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள முடியாது, நீங்க பரலோகத்துக்குள்ள போக முடியாது. अंत तक अपने आप के उद्धार को आपने नहीं संभाला तो आप स्वर्ग नहीं जा सकते। ஒண்ணுல ஆசீர்வாதம் வந்துட்டு இன்னொன்னுல வரல, இன்னொன்னுல வந்துட்டு அப்படிலாம் இருந்துட்டு இருக்க முடியாது. एक पर अगर आशीष आई उसमें पा लिए, दूसरे पर नहीं आई तो वो चलेगा करके हमें ऐसा नहीं रहना है। கர்த்தர் என்ன சொன்னாலும் சரி நம்ம அதன்படி நடந்தே ஆக வேண்டும். परमेश्वर जो भी कहता है हमें उसके अनुसार चलना है। அப்ப தேவையில்லாம சண்டை போடக்கூடாது, कारण बिना தேவையில்லாம வந்து விரோதம் பண்ணக்கூடாது. विरोध नहीं बहर नहीं करना நம்ம है। விரோதம் யாரும் விரோதம் பண்ணிட்டு போட்டோம், हमारे विरोध कोई भी बहर करने दो, மன்னிச்சு விட்டுட்டு போயிருவோம். माफ कर कर चले। கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். परमेश्वर देख लेगा। நீதிமானுக்கு ஏற்ற வந்து ஆசீர்வாதம் வரும், धर्मी को धर्मी के अनुसार आशीष होगा, துன்மார்க்கனுக்கு அவனுக்கு ஏற்ற தண்டனை வரும். दुष्ट को दुष्ट के अनुसार दंड आएगी। அப்படிதான் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. वैसे शास्त्र पर அப்ப कहा நாம் गया है। தினந்தோறும் நீதிமானாய் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். हर दिन हमें धर्मी बनना है, பரிசுத்தமுள்ளவர்களாய் மாறிக்கொண்டே இருக்க पवित्र வேண்டும். बनना है, தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். परमेश्वर के प्रिय संतान बनना அவரை है, கிட்ட நெருங்கி போய் கொண்டே இருக்க வேண்டும். उसके पास आकर आकर और करीब आना அவரோட है, கூட சேர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். उसके साथ चलना है, அவரோட சேர்ந்து உரையாடி கொண்டிருக்க उसके வேண்டும். साथ बात करते रहना है, அவரோட உறவாடி கொண்டிருக்க வேண்டும். और उससे निरंतर बात करते தேவனுடைய रहना ஆசீர்வாதத்தை है। நிறைவாய் பெற்றுக் கொள்ள परमेश्वर வேண்டும். की आशीष भरीपूर से पाना நிறைவாய் பெற்று है। கர்த்தருடன் மகிழ்ந்து களி கூறுவோம். भरपूर से आशीष पाकर परमेश्वर के नाम को महिमा करे। கர்த்தர் இந்த வார்த்தைகளை परमेश्वर इस ஆசீர்வதிப்பார். वचन को आशीष कर रहे हैं। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया।